So hi Pushmamitra, Star Gaming Tamil. So எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சூப்பரா? ஓகே. சரி எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா மேம்? இதுக்கப்புறம் தான் நான் வந்து படிக்கவே உட்கார போகிறேன். நான் இது வரைக்கும் இந்த சாப்டர் தொடவே இல்லை மேம். ஸோ அந்த சாப்டருக்கு எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு எந்த சாப்டரை வந்து இன்னும் வந்து யாருமே டச் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? அதாவது அந்த பக்கம் போக கூட இல்லாத சாப்டர்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா? ஜெயலக்ஷ்மி சார், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். ஸ்டடி பிளானுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் 2-3 மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். சரியா? எஸ், கிளியர்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான்ப்பா. நீங்கள் வந்து இந்த 2.5 டேஸில் நீங்கள் எப்படி படிக்கணும், எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக படிக்கணும், அண்ட் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து வேணும் உங்கள் படிக்கிறதுக்கு, ஓகேவா? அதெல்லாமே பார்த்துடலாம். கிளியர்? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் இன்னும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவையும் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், இன்னும் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரோட சால்விங் வீடியோவும் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை மறக்காமல் பார்த்துருங்க. சரியா? இந்த 2 வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மிட்டம் போர்ஷன்ஸ் நம்ம 1, 2, 3 சாப்டர் தான் படிச்சிருப்போம். பட் இப்போ குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இன்னொரு 3 சாப்டர் இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போது அந்த 3 சாப்டர் மொத்தம் 6 சாப்டர். இந்த 6 சாப்டரில் இந்த 2.5 டேஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஸோ என்ன கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே நீங்கள் வந்து படித்தாலே போதும். எல்லாமே புக் பேக் ஃபுல்லாகவே படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை படிச்சாலே நீங்க ஆல்மோஸ்ட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ், ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் தான் படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்போ எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, எஸ் ஆமாம், ஓகேவா? நிறைய ஸ்கூலில் பொண்ணு அம்மாள் நிறைய ஸ்கூலில் வந்து சாப்டர் 6 இருக்குப்பா. கவர்மெண்ட்டோட கொஷின் பேப்பர் படி, கொஷின் பேப்பர் சிலபஸ் படி சாப்டர் 6 இருக்குது. பட் சில ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே 6th சாப்டர் வேணாம், 5 வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 5th சாப்டர் இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர், அதாவது நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேம் அப்படின்னா சாப்டர் 2 வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட்டமில் படிச்சிருப்போம். ஸோ அது கொஞ்சம் சேஃபர் சைட் தான், 2 and 3. அதுக்கப்புறம் 4th சாப்டர் எது? ஒர்க் எனர்ஜி பவர். இந்த சாப்டர் நீங்கள் படிக்கல அப்படின்னா இந்த சாப்டர் தயவு செஞ்சு உட்காந்து படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அடுத்தது இந்த 3 சாப்டர்லேருந்து சாப்டர் 2 விச் இஸ் கைனமேட்டிக்ஸ், சாப்டர் 3 வந்து லாஸ் ஆஃப் மோஷன், சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி பவர். இந்த 3 சாப்டர் ஹெவி வெயிட்டட் சாப்டர். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 3 டேஸ் உங்களுக்கு பிளான் எப்படி இருக்க போகுது? செப்டம்பர் 19, செப்டம்பர் 20 அண்ட் செப்டம்பர் 21. தாராளமாக என்ன கேட்டால் 2.5 டேஸில் நீங்கள் 6 சாப்டர் தாராளமாக முடிக்கலாம். 5 சாப்டர்னாலும் 5 சாப்டர் சூப்பராகவே படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு 6:30 to 10 PM வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்க போது. லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்க போது. அண்ட் அதுக்கப்புறம் சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் நான் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து 2 and 3 மார்க்ஸை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? சாப்டர் 1 to 6ல் இருக்கிற 2 and 3 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. பிரில்லியன்ட் எஜுகேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? எஸ், எல்லாருமே கிளியரா? ஸோ எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஒரு ஃபயர் போடுங்கப்பா. எஸ். ஸோ மேம் செப்டம்பர் 20 எங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து மேம் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும், என்ன யூடியூப்பில் டீச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இதில் நாளைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்கூல் இருக்குப்பா? ஸோ ஸ்கூல் இருக்குது அப்படின்றவங்க வந்து எல்லோரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் நாளைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லை? எல்லாத்துக்குமே ஸ்கூல் இருக்கா? எல்லாத்துக்குமே இருக்குது. யார் யாருக்கு ஸ்கூல் இருக்குப்பா? இருக்கா? ஓகே. ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் போய் ஒரு 3 hours சாப்டர் 1 and 2. ஸ்கூலுக்கு எப்போவுமே ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸ் படிக்கலான்னு பிளான் வைக்காதீங்க. ஏன்னா ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, நம்ம வந்து எங்கேயாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். வீட்டில் ஒரு சிலர் நல்லா படிப்பீங்க, ஒரு சிலர் ஸ்கூலில் நல்லா படிப்பீங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியான சாப்டர் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சாப்டர் 1, 2 ஃபுல்லாக படிங்க. அப்படி இல்லைனா 1 மார்க்ஸ் மட்டும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? லீவ்னாலும் வீட்டில் மார்னிங் இதை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் 6:30 to 10 மறுபடியும் நாளைக்கு நம்மளுக்கு 11th ஃபிசிக்ஸோட லைவ் இருக்கும். அப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லா 5 மார்க்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட குவார்ட்டர்லிக்கு கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா?
ஸோ அடுத்தது செப்டம்பர் 21 விச் இஸ் உங்களோட சண்டே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையா படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ லீவும் கூட நிறையா டார்கெட் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ காலையில் சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 நான் சொன்ன மாதிரி சாப்டர் 3யும் 4ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கூல் இருக்குது அப்படின்னாலும் ஸ்கூல் போய் நீங்கள் இதை படிச்சுக்கலாம். 10 to 12 நம்மளுக்கு யூடியூப் லைவ் இருக்கும். நம்ம அப்போ இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா, ஸோ ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 5ம் சாப்டர் 6ம். சாப்டர் 6 இல்லைனா சாப்டர் 5 மட்டும் படிங்க. அண்ட் நைட்டு மறக்காமல் எல்லாரும் 1 மார்க்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சரியா, 1 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ். உங்களுக்கு 4-5 கொஷின் கிரியேட்டிவ் கேட்டாலுமே 10 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் அந்த 4-5 மார்க் தான் உங்களுக்கு கிரியேட்டிவ், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற 10 கொஷின் 10 மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா, கிளியரப்பா எல்லாத்துக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாமா? ஸோ எக்ஸாம் டே. அடுத்தது என்ன? எக்ஸாம் டே. ஸோ எக்ஸாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு 1 மார்க்ஸ் அண்ட் அடுத்தது மேக்ஸிமம் 3 மார்க் 5 மார்க் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 3 மார்க் 5 மார்க் நிறைய டெரிவேஷன் டைப் கொஸ்டின் இருக்குது. எனக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட், அபவுட் இட் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ், அப்படி இல்லைனா பேரலல் ஆக்சிஸ் தீரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரம், இதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் மறந்து போகும். ஸோ அதனால நீங்கள் இதை வந்து எக்ஸாம் டே காலையில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான். டே 1 என்ன? டே 1 வந்து நீங்கள் அதாவது இன்னைக்கு என் கூடயே சேர்ந்து லைவ்ல சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற 2-3 மார்க்ஸ். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லைவ்ல 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சண்டே ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எப்போவுமே ப்ராப்ளம்ஸை லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன் லாஸ்ட்டில் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க டே 1லேருந்து படிங்க அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் ஞாபகம் இருக்கும்னு. அது எப்போ பண்ணணும்னா எக்ஸாம் இல்லாத டேஸ், உங்களுக்கு வந்து நார்மல் டேஸ் இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸை லாஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கணும்ப்பா. ஏன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க? ஒரு 10 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. 80 மார்க்ஸ் நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் வச்சுருங்க. ஓகேவா, கிளியர்? அடுத்தது போலாமா? வயலண்ட். ஸோ ஒரு ஃபயர் எல்லாருமே. ஸோ அடுத்தது லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின். எத்தனை பேர் இது பார்க்க வந்து ரெடியாக இருக்கீங்க? கடைசி நிமிஷத்தில் இந்த கொஷின் மட்டும் படிச்சுட்டு போனால் அப்பாடா அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்னு எல்லாரும் ஒரு ஃபயர், ஒரு லைவ்க்கு. ஸோ எல்லாருமே எஸ். வேல் கார்த்தி வெரி குட். ஜோன் பாஸ்கோ, ஸ்ரீனு, வேல் கார்த்தி. ஸ்கூல் இருக்கிறவங்க கொஞ்சம் பாவம் தான்ப்பா. ஸோ எனக்கே புரியுது, எக்ஸாம் வைக்கும்போது அட்லீஸ்ட் சண்டேவாச்சும் லீவ் விடலாம். சண்டேவும் ஸ்கூல் நிறைய பேத்துக்கு வச்சுருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஸ்கூல் போய் தான் ஆகணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஸோ அதனால் ஸ்கூல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தனியாக உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பொன்னஸ், உன்னி, வேல் கார்த்தி, புஷ்பமித்ரா, நருட்டோ. எஸ், ஹாய். என்றென்றும் தமிழ். புஷ்பமித்ரா, உதயகுமரன், ஸ்வேதா. ஆல்ரெடி ஸ்வேதா இன்னைக்கு 12th லைவ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 7:30க்கு 12th லைவ் இருக்கும். ஓகேவா? 10, 11, 12 3 பேர்த்தையுமே விட மாட்டோம். ஸோ 3 பேர்த்துக்குமே லைவ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பேஷன்ஸோட வெயிட் பண்ணால் போதும். ஓகேவா? எஸ், ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி நம்ம லைவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும், இதில் இருந்து நான் சொன்ன ஸ்டடி பிளானை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்? ஸோ ஃபஸ்ட்டு எந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்ப்பா? பெஸ்ட்டு பென்னா. ஸோ நான் வந்து அந்த V7 பைலட் இருக்கு இல்லையா, அதுதான் நான் வந்து இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், 2, 3, 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் 2, 3, 4. ஓகேவா? ஸோ இப்போது சாப்டர் 1 சாப்டர் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இதில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர் எவ்வளோ இருக்குது? 5 தான் இருக்குது. எல்லாமே ரூபன் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் 5 தான் இருக்குது. 5ல் சாய்ஸ் விட முடியாது. அதுலேயும் செகண்ட் 1ஐயும் 4th 1 லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து 5 மார்க்கில் ஒரு சப்டிவிஷனாகவும் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரேசி கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி லாங் ஆன்சரில் கண்டிப்பாக 1, 2, 3, 4, 5 5 கொஷினுமே படித்து தான் ஆகணும். சொன்ன மாதிரி எந்தெந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப சின்ன சாப்டரோ அந்த சாப்டரில் இருந்து என்ன கொஷின்ஸ் வேணாலும் கேட்பாங்க. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், அதாவது நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ அதனால அந்த சாப்டரில் நீங்கள் சாய்ஸ் வைக்காதீங்க. ஓகேவா? புஷ்பமித்ரா வெரி குட். ஓகே. ஸோ அதே மாதிரி
இதில் இருந்து மேம் ரொம்ப ஏதாவது ரெண்டு டீட்டெயில் நான் படிக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, அதே மாதிரி ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னா 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் சப்போஸ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் கேட்குறாங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களோட நியூமரிக்கல் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கலாம். தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, அஸ்யூமிங் தட் எக்ஸசைஸ் நியூமரிக்கல் தேர்ட் ஒனில் அஸ்யூமிங் தட் த ஃப்ரீக்வன்சி நியூ ஆஃப் அன் வைப்ரேட்டிங் ஸ்ப்ரிங் மே டிபெண்ட் அப்பான் அப்ளைடு ஃபோர்ஸ் லென்த். அதாவது நம்ம ஃபைனலாக நியூ இஸ் ஈக்குவல் டு 1/L √F/mனு ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது சாப்டர் 2 போயிடலாமா? ஸோ சாப்டர் 1ல் நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது சாப்டர் 2 போயிடலாமா? எஸ் பூஜா, தேங்க்யூப்பா. எஸ், ஸோ நீங்கள் வந்து புதுசாக வரவங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களும் படிக்கட்டும், நீங்களும் படிங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு நான் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்துட்டு இதை பற்றி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த சாப்டர் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் எல்லோரும் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. மிட்டம்லேயே படித்தவங்க யார் யார் கைனமேட்டிக்ஸ்? மிட்டம்லேயே கொஞ்சம் பேர் கைனமேட்டிக்ஸ் முடிச்சிங்களா? ஸோ மிட்டமும் படிக்கல மேம், நான் இப்போ தான் குவார்டர்லிக்கு தான் புக்கையே தொட போகிறேன், பப்ளிக் இல்லைன்னு சொன்னால கொஞ்சம் குஷியாகி படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லையா? படிச்சிங்களா? ஓகே, மோகன் சுகன்யா வேறு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு கேட்டால் பப்ளிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டுமாச்சும் படிச்சுட்டு போங்க. பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே ஃபிசிக்ஸ் புக்கு கெமிஸ்ட்ரி புக் தொட்டே பல வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 7th ஒன், 8th, 9th, 10, 12, 14 இந்த கொஷின் எல்லாம் இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கிற 4th ஒன்னும் உங்களோட 5th ஒன்னுப்பா. 4th ஒன் என்ன? write a short note on scalar product between two vectors, and 5th one write a note on vector product between two vectors. இது ரெண்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி 5 மார்க்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் அதே மாதிரி ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் நாளைக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது தேர்ட் ஒன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அது இருக்கு இல்லையா, அந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். 4 ஈக்குவேஷன் நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது 5th கொஸ்டின்ப்பா. 5th கொஸ்டினில் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ரேஞ்ச், மேக்ஸிமம் ஹைட், இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு இல்லையா, இதெல்லாமே தனித்தனியாக பிரித்து 3 மார்க்காகவும் கேட்பாங்க, 2 மார்க்காகவும் கேட்பாங்க. ஸோ 5th கொஸ்டினை நீங்கள் விடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 6th ஒன் வந்து போன இயர் டிரைவ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் போன இயர் குவார்டர்லியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் சாப்டரில் எவ்வளோ நியூமரிக்கல்ஸ் இருக்குது? எக்ஸசைஸ் நியூமரிக்கல்ஸு கிட்டத்தட்ட 40 இருக்குது. அதில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற நியூமரிக்கல்ஸை மட்டும் ப்ரையாரிட்டியாக பார்த்துட்டு போங்க. மேக்ஸிமம் இதிலேருந்தே வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த தேர்ட் சாப்டர் போயிடலாமா? லாஸ் ஆஃப் மோஷன். வெரி வெரி வெயிட்டேஜ், ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர் தேர்ட் சாப்டர்ப்பா. எஸ், இருக்கீங்களா எல்லாரும்? பிரதீப், கேமர், லக்ஷ்மி, முருகானந்தம், மோகன், சுகன்யா. அடுத்த சாப்டர் போயிடலாமா? ஸோ சாப்டர் 3 லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஓகேவா? ஸோ இந்த கொஷின் ஷார்ட் ஆன்சரில் 5th கொஸ்டின் ஒன்று இருக்கும், which is using a free body diagram show that it is easy to pull an object than to push it. அந்த கொஸ்டின் கண்டிப்பாக 3 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நிறையா டைம் பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க, குவார்டர்லி பேப்பர்ஸ், ஹாஃப் இயர்லி பேப்பர்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லாமிஸ் தியரம் இருக்கு இல்லையா, வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸ், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த லீனியர் கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அது நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நம்ம கன் வச்சு சொல்கிறது, அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் மோஷன் ஒன்று இருக்குது, ஹரிசாண்டல் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் ஃபஸ்ட்டு படிங்க, வெர்டிக்கல் படித்தாலே ஹரிசாண்டல் அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம எழுதிடலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் குவார்டர்லியிலே கேட்ட கொஷின் வந்து இந்த மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங் இன் வெர்டிக்கல் மோஷன் தான். அதே மாதிரி 4th கொஸ்டினும் ஓகேவா, 4th கொஸ்டினும் 9th கொஸ்டினும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆரிஜின் ஆஃப் ரீபோஸும்
அடுத்தது மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரீப்போஸ், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் நியூட்டன்ஸ் 3 லாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 லாஸை மட்டும் தனியாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஷின் வந்துடும். 5 மார்க்காக கேட்டால் அதை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. எஸ்ஏனா ஷார்ட் ஆன்சர், எல்ஏனா லாங் ஆன்சர். நல்ல வேலை சஹானா கேட்டிங்க. ஓகேவா? எஸ்ஏனா ஷார்ட் ஆன்சர், எல்ஏனா லாங் ஆன்சர். ஸோ அதே மாதிரி அடுத்த சாப்டர் போயிடலாமா? சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி பவர் பா, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். 2, 3, 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஒர்க் எனர்ஜி பவரில் ஷார்ட் ஆன்சரில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் படித்தா போதும். ஸோ அதே மாதிரி 3 மார்க்கில் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும். 3 மார்க்கில் உங்களோட லாங் ஆன்சரில் இருக்கு இல்லையா, லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய செகண்ட் ஒன்னும், அதாவது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜியும், ஓகேவா? அதே மாதிரி ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் இம்பார்ட்டன்ட். 14.18. ஓகே குரு, நம்ம பார்க்கலாம். கிளியர்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதே மாதிரி 5 மார்க்கில் என்னென்ன மேம் படிக்கணும் அப்படின்னா, 5 மார்க்கில் நீங்கள் வந்து அந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் இருக்கு இல்லையா, most important. Work energy principle ரொம்ப important. And arrive at an expression for elastic collision in 1D. அது என்னதான் பார்க்க பெருசாக இருந்தாலுமே அதை நீங்கள் ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக டெரிவேஷன்னால மட்டும்தான் அந்த கொஸ்டின் அவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ அடுத்தது சிஸ்டம் ஆஃப் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் போயிடலாமா? நிஷ்தீப், நீங்கள் புக்கினை கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேவா? புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக ஃபஸ்ட்டு படிங்க. புக்கின் நம்மளுக்கு வரப்போகிறது ஒரு 5 மார்க்கு தான். மிச்சம் 90 மார்க்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? எஸ் குரு சரண், புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்தது சாப்டர் 5 பா. சாப்டர் 5ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஓகே, explain why a cyclist bend while negotiating a curb road, and the question and expression for angle of bending இருக்கு இல்லையா, அந்த question. அடுத்தது moment of inertia of a rod about its center and perpendicular to the rod, அது ரொம்ப important. And moment of inertia of a uniform rod about its axis, 5th one. 6th one, 7th one, 8th one ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். parallel axis theorem, perpendicular axis theorem. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சாப்டர் எத்தனை பேருக்கு இருக்கு? குட் ஈவினிங் மோனிஸ்ரீ. நிஷ்தீப், சென்டம் எடுக்கணுமா? அப்போ வந்து நீங்கள் புக் ஃபுல்லாக படிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும். ஓகேவா? கிளியர்? ஸோ இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிச்சா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு? ஸோ சாப்டர் 6 எத்தனை பேருக்கு இருக்கு? ஸோ சாப்டர் 6 எத்தனை பேர் இருக்கு? கிராவிடேஷன். ஓகேப்பா. ஸோ கிராவிடேஷன் சாப்டரில் அந்த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், லேட்டிடியூட், அப்புறம் எஸ்கேப் ஸ்பீட், எஸ்கேப் வெலாசிட்டி அண்ட் ஃபார்முலா வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னா, ஆர்பிட்டல் ஸ்பீட் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கூட க்ரியேட்டிவ் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? நிஷ்தீப், கவர்மெண்ட் டைம் டேபிள் படி உங்களுக்கு சாப்டர் 6 இருக்குது. சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்களோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே, ஒரு குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் பார்த்துடலாமா? எஸ், ஒரு குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் பார்த்துடலாமாப்பா? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின் பூஜா இப்போ தான் முடித்தோம். நீங்கள் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாமா? ஓகே,
ஸோ குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சுன்னா எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து சாப்டர் 2. ஓகே, ஸோ சாப்டர் 3. Okay, so chapter 4. Chapter 5. And chapter 6. Okay, va? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஒரு குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் போயிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரோடு இருக்குப்பா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணால் போதும். தெரியுதா? இஃப் த லென்த், ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே, இஃப் த லென்த் நோப்பா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கணேசன் பொன்மாரி. ஓகேவா? ஸோ டிஎன் ராமன், இஃப் த லென்த் அண்ட் டைம் பீரியட் ஆஃப் அன் ஆசிலேட்டிங் பெண்டுலம் have errors of 1% and 3% respectively, then the error in measurement of acceleration due to gravity is. இது chapter 1 book back question தான். ஸோ என்ன ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, if an object is dropped from top of the building, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, and it reaches the ground at t is equal to 4 seconds, then the height of the building is. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு 78.4. இது ஃபுல்லாகவே எனக்கு புக் பேக் தான்ப்பா. ஸோ புக் இன்சைட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் பார்த்தலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 கொஷின் புக் இன்சைட்லேருந்து வந்திருக்கு. ஓகே, என்னென்ன கொஷின்? ஃபஸ்ட்டு அந்த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் யூஸ் பண்ணி ஒரு கொஷின், அண்ட் அடுத்தது வெக்டார் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின், அண்ட் அதுக்கப்புறம் சாப்டர் 4ல் இருந்து கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ண கொஷின், அண்ட் அடுத்தது ஒர்க் டன் பேஸ் பண்ண கொஷின், அண்ட் அடுத்தது கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ண கொஷின். சரியா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன 2 and 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் அட்டென்ட் பண்ண முடியுமா? கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் இது சாப்டர் 6ல் இருக்கிறது. சாப்டர் 6ம் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். அடுத்தது ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், சாப்டர் 5 புக் பேக் தான். அ பாக்ஸ் இஸ் புல்ட் வித் அ ஃபோர்ஸ் ஆஃப் 20 நியூட்டன். இது வந்து மாடல் சம், எக்ஸாம்பிள் 4.1ஓட மாடல் சம். அதே சம்மை கொடுக்கல, அதில் வேல்யூஸை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் மக்கப் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது அதே சம் தான், பட் ஆன்சர் வேல்யூவை மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, a book of mass m is at the rest on the table, draw the free body diagram. free body diagram பேஸ் பண்ணி ஒரு கொஷின். இது எக்ஸாம்பிள் கொஷின் தான் 3.1. அண்ட் அடுத்தது, டிஃபைன் இம்பல்ஸ். இம்பல்ஸ் எத்தனை பேரால் அட்டென்ட் பண்ண முடியும்? இம்பல்ஸ் சாப்டர் 3ல் புக் பேக்கில் கேட்ட கொஷின். அதே மாதிரி வாட் இஸ் யூனிட் வெக்டார்? யூனிட் வெக்டார்னா என்ன, அதோட வேல்யூ என்ன? இதுவுமே சாப்டர் 2 புக் இன்சைட் கொஷின் தான். யூனிட் வெக்டார்னா என்னன்னு மட்டும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்தது, an athlete covers 3 rounds on a circular track of radius 15 meter. Calculate the total distance and displacement. இது சாப்டர் 2 எக்ஸாம்பிள் சம் தான். ஓகேவா? அடுத்தது, ஸ்டேட் எனி 2 ரூல்ஸ் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப். இது சாப்டர் 1ல் படிச்சிருப்பீங்க, உங்களோட ஷார்ட் ஆன்சர் இருக்கும், அதோட சின்ன ஒரு செக்மெண்ட் தான். ஓகேவா? அடுத்தது, 2 objects of masses 3 kg and 6 kg are moving with the same momentum of 30 kg meter per second. Will it have same kinetic energy? இப்போது இதோட PDF வேணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி சாப்டர் குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? 11th and 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் போய் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வேணும் அப்படின்றவங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே, அடுத்தது 3 மார்க்ஸ்ப்பா. 3 மார்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் சொல்யூஷன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொஜெக்டைல் கொஸ்டின், ரேஞ்ச்
அதெல்லாமே தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்பாங்கன்னு. ஸோ இங்கே 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இது சாப்டர் 6 ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட். அண்ட் அடுத்தது சாப்டர் 5ல் இருந்து ஓகேவா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது ஒன்று. இது எல்லாமே புக் பேக் தான்ப்பா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இது எல்லாமே புக் பேக் தான். ஸோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்தது போயிடலாமா 5 மார்க்கில். ஸோ 5 மார்க்கில் நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் கேட்டுட்டு அடுத்த சப்டிவிஷனில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜி வித் ஹெச் சாப்டர் 6. அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி இது சாப்டர் 4 தான். ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் இது சாப்டர் 3. அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட் அபவுட் இட்ஸ் சென்டர், மோஷன் ஆஃப் பிளாக்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ஒர்க் எனர்ஜி தியரம். கிளியர்? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. நீங்கள் அந்த வீடியோ மட்டும் வந்துட்டு கண்டிப்பாக நிஷ்டி ப்ராப்ளம் வந்து சண்டே இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ப்ராப்ளம் பார்த்தா போதும். ஏன்னா 2, 3, 5 மார்க்ஸே இருக்குது. ஓகேவா? வயலட் சண்டே வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா? நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? எஸ் கிளியர் எல்லாத்துக்கும்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபயர் போடுங்க சாட்டில். நிஷ்தீப், ஃபர்ஹான், கார்த்திகா, வயலட், சலீஹா, சஃப்ரின், மாலதி, காவ்யா. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்து. சரியா? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஓகே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஒன்று இருக்குது, டிரைவ்டு குவான்டிட்டிஸ் ஒன்று இருக்குது. டிரைவ்டு குவான்டிட்டிஸ் நேம்லேயே இருக்குது. ஒரு டேர்மில் இருந்து நான் டிரைவ் பண்ணுறேன். சரியா? அதை டிரைவ்டு குவான்டிட்டின்னு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் ஒரு பேசிக்காக ஒரு 7 குவான்டிட்டி வச்சுருக்காங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு physical quantities are classified into 2 types. என்னென்ன? fundamental quantity or base quantity. இன்னொரு பேர் fundamental quantityக்கு இன்னொரு பேர் base quantity. அடுத்தது derived quantity. ஸோ 2 குவான்டிட்டிஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று fundamental quantity or base quantity, இன்னொன்று derived quantity. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா fundamental quantityயோட definition. So fundamental quantity cannot be expressed in any other physical quantities. அதாவது அந்த டேர்மை நான் வேறு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதெல்லாமே என்னது? பேஸ் குவான்டிட்டிஸ். இவங்களை வேறு விதமாக என்னால் சொல்ல முடியாது. லென்த்துனா லென்த்துன்னு தான் நான் சொல்லணும். சரியா? இதை வேறு விதமாக சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போது மாஸ்னா மாஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். டைம்னா டைம். இதை வேறு விதமாக என்னால் சொல்ல முடியாது. இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் எனக்கு என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதே மாதிரி அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னா என்ன? நான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொன்னேன் இல்லையா? லென்த்து, மாஸ், டைம். இதை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் வந்து மாற்றி எழுதினேன் அப்படின்னா, அதாவது லென்த்தில் இருந்து நான் சம்திங் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா அதை டிரைவ்டு குவான்டிட்டி. த ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் கேன் பி expressed in terms of fundamental quantity is called as என்னது? derived quantities. example area. ஏரியாவை நான் எப்படி எழுதலாம்? area of a rectangle எப்படி எழுதலாம்? length into breadth ன்னு எழுதலாம். ஸோ இங்கே length என்னது? physical quantity. again volume எப்படி எழுதலாம்? ஏரியா இன்டூ லென்த் இல்லையா? ஸோ ஏரியான்றது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. அகெயின் டிரைவ்டு குவான்டிட்டி ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் இருந்து தானே நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். வெலாசிட்டியை டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு எழுதலாம். ஸோ டிஸ்டன்ஸ், டைம் அகெயின் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ இப்படி நான் டிரைவ் பண்ணி எழுதுறது எல்லாமே எனக்கு என்னது? டிரைவ் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து டிரைவ் பண்ணுறேன் அதுனா அது டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அடுத்தது how will you measure the diameter of moon using parallax method? parallax method யூஸ் பண்ணி நான் மூனோட டயாமீட்டரை டயாமீட்டர்னா என்ன? ஒரு சர்க்கிளுக்கு டயாமீட்டர்னா இந்த ஃபுல் செக்மெண்ட்டுமே டயாமீட்டர்னு சொல்லுவோமா? இதில் ஹாஃப்னா ரேடியஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்போது அதே மாதிரி
டயாமீட்டர், ஒரு மூடோட டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் மூன் வச்சுக்கலாம். இந்த மூனோட டயாமீட்டரை டின்னு எடுத்துக்கலாம். இப்போது இங்கே தான் நான் இருக்கேன், எர்த். ஸோ இங்கே நான் இருக்கேன் அப்படின்னா இப்படி நீங்கள் 2 லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு சொல்கிறேன், ஆங்கிள் தீட்டா. இதை வந்து ஸ்மால் டியை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த்துன்னு சொல்கிறேன். ஸ்மால் டி என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் தான் எனக்கு ஸ்மால் டி. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இங்கே நான் எப்படி எழுதிக்கலாம், தீட்டாவை ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட்னு எழுதிக்கலாமா? இதில் ஆப்போசிட் சைடு என்ன, கேபிட்டல் டி, அட்ஜசன்ட் சைட் ஸ்மால் டி. அப்போ எனக்கு டயாமீட்டர் தான் வேணும்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா டாட் டி. இதுதான் டயாமீட்டர் ஆஃப் த மூன். கிளியர்? எஸ், tan தீட்டா எடுக்கணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கிளியரா? எக்ஸாம்பிள் அண்ட் 3 எக்ஸாம்பிள் எழுதினா போதும். புஷ்பமித்ரா 3 எக்ஸாம்பிள் போதும், எல்லாமே எழுதணும்னு இல்லை. ஸோ அங்கே வந்து லென்த், மாஸ், டைம், டிரைவ்டு குவான்டிட்டிக்கு வந்து ஆக்சலரேஷன், ஓகேவா, வெலாசிட்டி, ஏரியா எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் குவான்டிட்டினா பேஸ் குவான்டிட்டி விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதே வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? இங்கே ஃபண்டமெண்டல் டேர்ம் முக்கியம், இங்கே தூக்கி ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எழுதி வச்சிடாதீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதிலேருந்து எனி 2 மட்டும் கேட்பாங்க. ஓகே, ஸோ ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரூலு, அதோட எக்ஸாம்பிள், இப்படி 2 எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரூல், ஏதாவது 3 ரூல் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரூல், ஹாய் சந்திரன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோ டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன, 6, 7, 8, 9, 1. இதில் எங்கேயாச்சும் 0 இருக்கா? இல்லை. அப்போ இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். அதாவது உங்ககிட்ட கொஷனில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இந்த நம்பருக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் அப்போ 5 சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். எக்ஸாம்பிள் 1, 3, 4ல் எனக்கு 0வே இல்லை. அப்போ இதோட சிக்னிஃபிகண்ட் என்னது, 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், கிளியராப்பா? ஓகே. அடுத்தது ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது 2 நான் ஜீரோ டிஜிட் எடுக்கிறதுக்கு சொல்லிடுறாங்க. நான் 9 and 9 எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு 3 0 போட்டுக்கிறேன். இப்போது இந்த 3 0வுமே சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறேன்னா 1, 2, 3, 4, 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ அதே மாதிரி 2024 இங்கே வந்து ஒரு 0 இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 4மே சிக்னிஃபிகண்ட். இதே 2008ன்னு எழுதினேன் அப்படின்னா 1, 2, 3, 4 4மே சிக்னிஃபிகண்ட். கிளியர்? ஓகேவா? 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க, ஏன்னா 3 மார்க்கில் கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன், 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் அ நான் ஜீரோ டிஜிட். ரைட் ஆஃப் அ நான் ஜீரோ டிஜிட் அப்படின்னா என்ன, 3, 0, 7, 0, 0 டாட். இதில் இதுதான் ஒரு நான் ஜீரோ டிஜிட். இதோட ரைட் சைடுனா இதுதான்ப்பா. ஓகேவா? பட் டு த லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்டோட லெஃப்ட்னா இந்த பக்கம் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன, 1, 2, 3, 4, 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? கிளியர்? ஓகே. அடுத்தது ஃபார் அ நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். அதாவது ஒரு நம்பரில் இப்படி டெசிமல் பாயிண்ட்டே இல்லாமல் இப்படி ட்ரெயிலிங் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கடைசியில் முடியல ஜீரோவை நம்ம ட்ரெயிலிங் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? த டெர்மினல் ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அதாவது இந்த மாதிரி எனக்கு கடைசியில் ட்ரெயிலிங் ஜீரோஸோ இல்லைன்னா டெர்மினல் எண்டில் ஜீரோஸ் வந்துச்சுன்னா இவங்க 3 பேருமே நாட் சிக்னிஃபிகண்ட். இவங்க 3 பேரையுமே கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர் என்ன, 3. சரியா? இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், அதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிங்க. 1, 4, 7. இதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் யாராச்சும் சொல்ல முடியுமா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஆஃப் 1, 4, 7 அண்ட் ஒரு 6 zeros இருக்குது. இதில் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குப்பா? 3. குட். ஸோ இதில் வந்து ட்ரெயிலிங் ஜீரோஸ், இந்த 3 ஜீரோஸை எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ட்ரெயிலிங் ஜீரோஸ். ஓகேவா? ஓகே. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 4 பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தலாம். ஸோ அடுத்தது
if the number is less than 0 இல்லனா இதை எடுத்துக்கோங்க, the number of significant figures does not depend on the system of units. அதாவது இப்போ எனக்கு 40, இங்க significant figures என்ன 4, இங்க significant figures 5. சரியா? ஸோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அடுத்தது what are the limitations of dimensional analysis? Very important. சரியா? ஸோ limitations of dimensional analysis. ஸோ ஃபஸ்ட்டு இந்த dimensional analysis வந்து எனக்கு பை இந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 1 2 பை எப்சிலானு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுக்கல. ஓகேவா திவாகர், பார்க்குறோம்ப்பா. ஸோ எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு இந்த பை இ இந்த மாதிரி வர லாக் டேர்ம்ஸ் இதுக்கு பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். திஸ் மெத்தட் gives no information about the dimensional constants like 1 2 pi e etc. இவங்களை பற்றி இந்த dimensional analysis எதுவுமே சொல்ல. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, this method cannot decide whether the given quantity is scalar or vector. ஒரு குவான்டிட்டி நான் சொல்கிறேன், சப்போஸ் வெலாசிட்டி ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்றது என்னால் இந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. டிஸ்டன்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது செகண்ட். தேர்டு, திஸ் மெத்தட் நாட் சூட்டபிள் டு டிரைவ் ரிலேஷன்ஸ் இன்வால்விங் ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரித்தமிக் ஃபங்க்ஷன். எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனென்ஷியல், லாகரிதமிக் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கே என்னால் வந்து இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் என்ன அப்படின்னா, இட் cannot be applied on an equation involving more than 3 physical quantities. ஒரு ஈக்குவேஷனில் 3-4 ஃபிசிக்கல் குவான்டிட்டி வருது அப்படின்னா, அதாவது லென்த்து, மாஸ், டைம், இப்படி 3-4 ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்துச்சுன்னா அங்கே என்னால் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஹாய் பூங்கொடி, ரதீஷ் சொல்லுங்கப்பா. ஹாய் 10 ஹாய் மேம் போட்டிங்க. ஸோ மற்றவங்க யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நிஷ்தீப் கிளியர்? சரிக்கா ஸ்ரீ, கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு லைவ் 5 மார்க்ஸ் இருக்கும், அதில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? மறக்காமல் வந்துடுங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? புரியலையா? இது புரியலையா? ஃபஸ்ட்டு என்ன எனக்கு இந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதாவது 1 2 3 அப்புறம் இந்த பை இ இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டேர்மு ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்றத பற்றி எனக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் சொல்ல. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனென்ஷியல், லாக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை பற்றியும் எனக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் சொல்ல. ஃபோர்த்து, எனக்கு இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல 4 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வருது, லென்த்து, மாஸ், டைம் அப்படின்னு வருது. அப்போது எனக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் எந்த யூஸுமே எந்த டேட்டாவுமே எனக்கு அதை பற்றி தரலன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியர்? ப்ராப்ளம் பூங்கடி, ப்ராப்ளம் நம்ம சண்டே தான் பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்தது போயிடலாம். It can check only whether the physical relation is dimensionally correct, but the correctness of the equation, ஓகேவா, correctness of the relation. For example, எனக்கு இப்படி ஒரு ரிலேஷன் இருக்கு, இது ரெண்டோட டைமென்ஷனல் அனாலிசிஸ் எக்ஸாம்பிள் MLTன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே சேம் தான், பட் ஆனால் ரெண்டு ஈக்குவேஷன் சேமா இல்லை. இங்கே 1/3 வருது, இங்கே 1/2 வருது. பட் ஆனால் டைமென்ஷனலி இது கரெக்ட் தான். ஓகே, பட் ஆனால் எனக்கு ஈக்குவேஷன் உண்மையாலே கரெக்டாக இல்லை. கரெக்ட் ரிலேஷன் என்னது? இதுதான் கரெக்ட் ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கையும் எனக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மேக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கிளியர்? புரிஞ்சுச்சா? எக்ஸாம்பிள் வயலட் சொல்லியாச்சுப்பா. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்தது சாப்டர் 2 கைனமேட்டிக்ஸ். ஸோ ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்தாச்சு, இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மீன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி வரைஞ்சேன்னா ஒய் ஆக்சிஸ், இப்படி கீழே வரைஞ்சேன்னா ஜெட் ஆக்சிஸ்.
இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, இவங்க 3 பேர்த்தையும் நான் என்னென்னு சொல்லுவேன், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இது எப்படி வச்சு சொல்கிறோம், ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு என்ன ஆகுது, ஒரு பொசிஷன், ஒரு பார்ட்டிக்கலை நான் இப்படி பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை நான் சொல்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் யார், இந்த எக்ஸு ஒய்யு ஜெட். ஸோ அப்போ என்ன சொல்லணும், அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் the frame of reference with respect to the position of the particle is described in terms of coordinates x, y, z, which is called as Cartesian coordinate system. புரிஞ்சுச்சா? ஸோ ப்ரிசிஷன் வேணுமா? ஓகே, ப்ரிசிஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரஸினா என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? ப்ரிசிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரஸி மட்டும் பார்த்தலாம். ஓகேவா? ப்ரிசிஷன் tells the closeness of two values. Closeness of two or more measurements to each other. இப்போ சப்போஸ் நான் இந்த பென் என் கையில் இருக்கு இல்லையா, இந்த பெண்ணை நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 4-5 ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது இந்த பெண்ணோட லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 10.1. செகண்ட் ஸ்கேல் போய் யூஸ் பண்ணும்போது இதோட லென்த் 10.11. தேர்டு ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது 10.2, மறுபடியும் 10.1, மறுபடியும் 10.2. இந்த மாதிரி 5 ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பெண்ணோட லென்த்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அப்போது ப்ரிசிஷன் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரிசைஸ்டு வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம், which tells the closeness of 2 or more measurements to each other. புரிஞ்சுச்சா? எஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா நிஷ்தீப்? கிளியர்? இப்போது அக்யூரஸினா என்ன? அக்யூரஸி அப்படின்னா, சரியா, அக்யூரஸியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு மேனோட ஹைட்டு நான் வந்து மெஷர் பண்ணுறேன். நிஷ்டிப் உங்கள் ஹைட்டே நான் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 5.9 இன்ச்சஸ் இருக்கீங்க. ஓகேவா? எவ்வளோ இருக்கீங்க? 5.9 இன்ச்சஸ் இருக்கீங்க. இப்போ நான் வந்துட்டு உங்களோட மெஷர்மெண்ட்டை இதை வந்து ட்ரூ ஹைட், இதுதான் உங்களோட ஒரிஜினல் ஹைட். உங்களோட ஒரிஜினல் ஹைட் என்னது? 5.9 இன்ச்சஸ். பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யார்ட் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதில் உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது? 5 இன்ச்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு யார்ட் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது யார்ட் ஸ்டிக் 1, இது யார்ட் ஸ்டிக் 2. இன்னொரு யார்ட் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அகெயின் நான் மெஷர் பண்ணுறேன். அப்போ உங்கள் ஹைட் வந்து 5.9 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? இப்போது தேர்டு யார்ட் ஸ்டிக் எடுக்கும்போது அகெயின் நான் மெஷர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு 5 இன்ச்சஸ் வருது. ஸோ இப்படி ஒரு டைம் நான் மெஷர் பண்ணும்போது உங்களோட வேல்யூ எப்படி மாறிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் உங்களோட ஆக்சுவல் ஹைட் என்ன? ட்ரூ ஹைட் which is 5.9. அப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா accuracy is defined as the closeness of measured value to the actual value. Closeness of measured value to உங்களோட ஆக்சுவல் வேல்யூ. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்யூரஸி. ஓகேவா? ப்ரிசிஷன்னா என்ன? கம்பேரிங் 2 or more மெஷர்மெண்ட்ஸ், அவங்க எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்கிறது தான் ப்ரிசிஷன். அக்யூரஸினா என்ன? உங்களோட ஒரிஜினல் வேல்யூவும் நான் மெஷர் பண்ண வேல்யூக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறது தான் அக்யூரஸி. ஓகேவா? கரெக்ட் சஞ்சய், வெரி குட். ஸோ அடுத்த சாப்டர் 2 போயிடலாமா? நிஷ்தீப் புரிஞ்சுச்சா? எஸ். அடுத்தது வெக்டார் அப்படின்னா என்ன? வெக்டார் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸ் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. velocity is a vector quantity. displacement is a vector quantity. acceleration is a vector quantity. இவங்க எல்லாத்தையுமே நம்ம வெக்டார்ஸ்னு சொல்கிறனால தான் அந்த மேலே ஒரு ஆரோ மார்க் போடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த ஃபோர்ஸ், velocity, displacement, acceleration இவங்க எல்லாருமே அவங்களோட மேக்னிடியூடையும் சொல்லுவாங்க. அவங்க எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுறாங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ மேக்னிடியூட்னா என்ன? ஒன்றும் இல்லை, வேல்யூ. ஃபோர்ஸ் இவ்வளோ வேல்யூ 10 நியூட்டன். ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆச்சு அப்படின்றதையும் ஃபோர்ஸ் சொல்லிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேல்யூ சொல்லிடும், எந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆகுது, ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபோர்ஸையும்
அதாவது மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் சேர்த்து சொல்கிறது மட்டும் எனக்கு என்னது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டிஃபைன் அ வெக்டார் என்ன சொல்லுவீங்க? த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு பை போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் கால்ட் as வெக்டார்ஸ். எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன், இவங்க எல்லாருமே வெக்டார் குவான்டிட்டி. தன்வீர் அதுக்கு டயக்ராம் வேண்டாம், அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷனுக்கு டயக்ராம் தேவையில்லை. சரியா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட் நீங்கள் இந்த டயக்ராம் வரைஞ்சா போதும், இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சா போதும். ஓகே. ஹாய் ஃபஹீமா, யுவராஜ், முஸ்கான், கைஃப், ஸோ எல்லாத்துக்குமே ஹாய்ப்பா. அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்கேலார். ஸ்கேலார் என்ன சொல்லுவோம்னா, அந்த மேக்னிடியூட் பார்த்தோம் இல்லையா, மேக்னிடியூடை மட்டும்தான் சொல்லுவோம், டேரக்ஷனை சொல்லாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் போதும், 2-3 எக்ஸாம்பிள்ஸ் போதும். ஸ்கேலார்னா என்ன? டிஸ்டன்ஸ், எனக்கு வந்து எவ்வளோ மீட்டர்ஸ், 3 மீட்டரா, 4 மீட்டரா, 5 மீட்டரா அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். மாஸ்னா 10 கேஜியா, 20 கேஜியா, 50 கேஜியான்னு மட்டும்தான் சொல்லும். டைம்னா என்ன செகண்ட் அப்படின்றது சொல்லும். ஸ்பீடுனா எல்லாமே எனக்கு வேல்யூவை மட்டும்தான் சொல்லும். வேல்யூனா என்ன? மேக்னிடியூட். மேக்னிடியூடை மட்டும் சொல்கிறது என்னது? ஸ்கேலார். சரியா? அடுத்த கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். 2 வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஸ்கேலார் ப்ராடக்டை பற்றி சொல்கிறாங்க. ஸ்கேலார்னா 2 வெக்டார்ஸ்க்கு நடுவில் டாட் ப்ராடக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். டாட்னா என்ன? ஒரு புள்ளி, அவ்வளோதான். ஸோ அப்போது ஏ ஒரு வெக்டார், பி ஒரு வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 வெக்டாருக்கும் நடுவில் டாட் இருக்குது. இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வெக்டார் இருக்கும். வெக்டார்னா கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ்னா என்ன? இதுதான் கிராஸ். ஏக்கும் பிக்கும் நடுவில் யார் இருக்கா? ஒரு இன்டூ மார்க் இருக்காங்க. இப்போது இங்கே டாட் ப்ராடக்டை நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு ஏபி காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இங்கே கிராஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணேன்னா ஏபி சைன் தீட்டான்னு கிடைக்கும். சரியா? இப்போ 2 பேத்துக்கும் டேரக்ஷன் வேணும்னா ஜஸ்ட் என் கேப்பை மட்டும் மல்டிப்ளை. டேரக்ஷன், இது டேரக்ஷன் வெக்டார், யூனிட் வெக்டார், அவ்வளோதான். ஓகேவா? ராய் பிரதர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் 2, 3, 4. ஓகேவா? கிளியர்? ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட்டுக்கும் வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் புரிஞ்சிச்சா வித்தியாசம்? எஸ். ராய் சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4. ராய் பிரதர் 777 புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இப்போது நீங்கள் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் will be equal to or is defined as product of magnitude of both the vectors. Product of magnitude na AB oda magnitude and the cosine of angle between them. Cos theta na enna? Cosine of angle between them. இதே மாதிரி தான் அடுத்து cross எழுதுவீங்க. The vector or cross product between 2 vectors is defined as the ஓகேவா magnitude, product of magnitude of individual vectors and sign of and the sign of angle between them. அவ்வளோதான். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். கிளியரா? கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் டாட் ப்ராடக்ட்டுக்கும். ஓகேவா? எந்த லெசன் ஆப்ஷனில் விடலாமா? சாப்டர் 6 விட்டுருங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து சாப்டர் 2 படிச்சுக்கோங்க நல்லா. அண்ட் சாப்டர் 2, சாப்டர் 1, 2, 3 மூணுமே ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? அடுத்தது டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே இல்லையா? சாப்டர் 6 இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சாப்டர் சாய்ஸில் விடலாம் அப்படின்னா 5 சாய்ஸில் விடலாம். சரியா? ஓகே. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறது டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதை கூட எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் என்ன பார்ட்டை கவர் பண்ணியிருக்கு, ஆக்சுவலாக அது எந்த சைடு போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்கள் வீடுன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. இது ஹோம். சரியா? இப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. காலையில் வேணாம், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரீங்க ஒரு 5 o'clock. என்ன பண்ணுறீங்க? இங்கே போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இப்படி வரீங்க. ஓகேவா? இப்போது டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் இப்படி ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா? இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் சொல்கிறது தான் என்னது டிஸ்டன்ஸ், த ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிங்க, அவ்வளோதான். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிங்க.
எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க இருக்கீங்கன்னு பிரச்சனை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் இன் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா? ஸ்கூல் விட்டு வரும்போது கரெக்டு தான், ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப தூக்கம் வரும். தியானிதா யார் சொன்னது? அது ஸ்ரீஜு, கரெக்டு தான்ப்பா. ஸோ வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே எல்லா ஸ்கூல் போகிறவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அதுலேயும் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக படிக்கிற ஆளுங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 o'clock அப்போல்லாம் செம தூக்கம் வரும். அதனால தான் வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 an hour 45 minutes தூங்குங்க, ஷார்ட் நேப் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. ஓகேவா? ஹாய் பிரகாஷ். ஓகே, அடுத்தது போகலாமா? ஸோ டிஸ்டன்ஸ்னா என்ன? ஆக்சுவல் லென்த். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது வெலாசிட்டி, ஸ்பீட். ஸோ வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்குமான ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி எப்படி எழுதுவோன்னா, இட் இஸ் த சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், ரேட் அப்படின்னாலே d/dt வந்துடணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார், அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டி, விச் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அண்ட் வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? dr/dt. அடுத்தது ஸ்பீட், ஹவு டு பாஸ். சதீஷ் படிக்கணும்ப்பா, படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். சதீஷ், சுபகிரிஜா, ஓகேவா? படிக்கிறீங்களா? பாஸ் ஆகணும் அப்படின்னா படிக்கணும். நல்ல மார்க் எடுக்கணும்னா ரொம்ப நல்லா படிக்கணும். ஓகேவா? சென்டம் எடுக்கணும்னா படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கணும். சதீஷ், இதுக்கு முன்னாடி வீடியோவோட ஓகேவா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். சரியா? அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே வந்து உங்களோட லைவில் ஸ்லைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின் 6 சாப்டருக்குமே இருக்கும், அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஹவு டு கெட் நிஷ்டிப். நிஷ்டிப், ஹவு டு கெட் சென்டமா? நிஷ்டிப் கேட்குறாரு சென்டம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்செப்டை மக்கப் பண்ணவே கூடாது, புரிஞ்சு படிக்கணும். ஏன்னா அப்போ தான் அது க்ரியேட்டிவில் கேட்டாலும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கீ இது தான். அப்புறம் எல்லாமே படிச்சிருக்கணும். இந்த ஒரு கொஷின் மட்டும் விட்டுறட்டுமா, இதை மட்டும் விட்டுறட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது, எல்லாமே படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்பீட். ஸ்பீடுனா என்ன? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பாத் லென்த் டிவைடட் பை டைம். பாத் லென்த் பை டைம். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்பீடு ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார். சரியா? அனிதா, ஸ்ரீனி ஒன்றும் இல்லை. வெலாசிட்டி அப்படின்னா இட் இஸ் த டைம் ரேட் ஆஃப். ஸோ வெலாசிட்டி இஸ் த டைம் ரேட் ஆஃப்னாலே d/dt, பொசிஷன் வெக்டார். ஓகேவா? இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அடுத்தது ஸ்பீடுனா என்னென்னா பாத் லென்த் பை டைம். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வெக்டார், இது ஸ்கேலார். புரிஞ்சுச்சா? கிளியர்? ஃபஹிமா, இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். ஓகேவா? படிக்கவே கஷ்டமாக இருக்கா? ஸ்ரீ சதீஷ், ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு படிக்கவே, இப்போ மேம் புக் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 an hour படிக்கணும். ஃபஸ்ட்டு 1/2 an hour, ரொம்ப நேரம்லாம் படிக்க வேணாம். 1/2 an hour மட்டும் செல்ஃப் ஸ்டடி பண்ணும். என்னென்னா ஒரு செகண்டு கூட ஃபோக்கஸ் இங்கே அங்கே மாறாமல், டக்குன்னு இன்ஸ்டாகிராம் போகாமல், ஃபோன் எடுத்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசாமல், யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? 1/2 an hour படிக்க உட்காரணும். அந்த 1/2 an hour நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா மாற்றணும். ஏன்னா கரெக்டு தான், சொல்கிறது கரெக்டு தான், படிக்க கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 an hour ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? கிளியரா சதீஷ்? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹாஃப் இயர்லிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம படிச்சு தான் ஆகணும். ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க உட்காருங்க. ஓகே, மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்தே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிங்க. எத்தனை பேர் ஸ்கூலில் 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா? எத்தனை பேர் ஸ்கூலில் 12th ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? நிஷ்டி, இப்போ எந்த சாப்டர்லேருந்து வரலாம் புக்கின்னு வந்து சொல்ல முடியாதுப்பா. மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1 2 3 4. ஓகேவா? இன்னும் 12th ஸ்டார்ட் பண்ணலையா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா? மே மந்தா? ஜான்வரி, மே ஃபஸ்ட் வால்யூமே முடிச்சிட்டாங்களா? இது என்னப்பா அநியாயமாக இருக்கா? அப்போ குவார்ட்டர்லிக்கு என்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு? மேக்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது போகலாம்.
டிஃபைன் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் அப்படின்னா dv/dt which is rate of change of velocity. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் இன்வர்ஸ். அப்போ இதை எப்படி எழுதணும்? மாஸ்னா m வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஸோ mlt -1 இதுதான் உங்களுக்கு யூனிட், அதாவது lt மைனஸ் இதுதான் உங்களுக்கு என்ன? டைமென்ஷனல் யூனிட். இதெல்லாமே டைமென்ஷனல் யூனிட் எல்லாமே நீங்கள் மக்கப் தான் பண்ணணும். ஓகேவா? சதீஷ் எதுக்கு பயப்படணும்ப்பா? ஒன்றும் இல்லை, ஒரு 25 மார்க்ஸ் படிச்சுட்டு போங்க, ஒரு 33 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இந்த 2 நாளில் ஒரு 5 5 மார்க்காவாச்சும் பிரித்து படிங்க. சரியா? ஸோ நீங்கள் படித்தாதான் பயம் கம்மியாகும். நீங்கள் படிக்காமல் பயமாக கண்டிப்பாக படிக்கல அப்படின்னா பயமாக தான் இருக்கும். நீங்கள் 1-2 கொஷின் படித்தாலே போதும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா? ஸோ அடுத்தது, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன்னா என்ன? இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, SI யூனிட் ms2 -2 அண்ட் ஃபார்முலா மட்டும் எழுதுங்க, மற்றது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்குமான டிஃப்ரென்ஸ். சதீஷ், நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ரண்ட்டில் போங்க. ஃப்ரண்ட்டில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் டீச் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஸோ வெலாசிட்டினா என்ன? இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார். அங்கே பார்த்தோம் இல்லையா? ஆவரேஜ் வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு டைம் இன்டர்வல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு வெலாசிட்டி என்ன பற்றி சொல்லும் அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கல் எந்த சைடு மூவ் ஆகுது, டைரக்ஷனை பற்றி சொல்லும். இது டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை பற்றி சொல்லும். சரியா? வெலாசிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ்க்கு டெல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், வெலாசிட்டிக்கு டி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது ஆங்குலார் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டுத்துக்குமான மீனிங் ஆங்குலார் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பாயிண்ட் போதும் ஃபஹிமா. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? ஆங்குலார் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா? v is equal to dr/dt. அதே மாதிரி தான் எனக்கு ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னா ஒமேகான்னு சொல்லுவோம், விச் இஸ் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். தீட்டா என்னது? ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். யூனிட் என்ன? யூனிட் வந்து தீட்டாவோட யூனிட் ரேடியன், டைமோட யூனிட் செகண்ட். அப்போ யூனிட் வந்து எப்படி எழுதுவீங்க? ரேடியன் பர் செகண்ட். சரியா? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலார் வெலாசிட்டி, யூனிட் ரேடியன் பர் செகண்ட். ஆங்குலார் வெலாசிட்டியோட ஃபார்முலா இதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? நிஷ்டி மேக்ஸிமம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஹாய் உமா மகேஸ்வரி, சிவஸ்ரீ. ஓகே, கிளியர்? ஸோ அடுத்தது அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் சொன்ன மாதிரி தீட்டா. தீட்டானா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் டிவைடட் பை டைம். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். S/R டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ரேடியஸ். ஸோ இங்கே யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன். சரியா? ஸோ அடுத்தது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ப்பா. நம்ம 4 ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். u + at இல்லையா? ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 4 ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் எழுதுங்க. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, ஒமேகானா என்ன? ஆல்ஃபா டி. இது ஆங்குலார் ஆக்சிலரேஷன், இது டைம். ஸோ இது வந்து theta is equal to omega naught t plus half alpha t square. Omega square is equal to omega naught square plus 2 alpha t. Theta is equal to, theta na angular displacement. ஸோ இதுதான் 4 ஈக்குவேஷன். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 3. ஸோ 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். யாருக்காச்சும் ரீகால் ஆச்சா? என் கூட சேர்ந்து எல்லாருமே வந்து நோட்ஸ் எடுத்தீங்களா? எத்தனை பேர் இங்கே நோட்ஸ் எடுத்தீங்க? எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தீங்கப்பா? சூப்பர். ஸோ 3rd சாப்டர் போயிடலாமா? சூப்பர். ஸோ நோட்ஸ் எடுத்தீங்கன்னா சூப்பர். அப்புறம் வேற ஊர்மிளா கிளியர், சையத் கிளியர். ஸோ ஒரு ஃபயர் போடுங்க. எல்லோரும் வந்து ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கீங்களே.
ஸ்கூல் இல்லையா? சூப்பர் சதீஷ். ஸோ அப்படியே ஒரு சாட்டில் ஒரு ஃபயர். பிரதீப் கேமர். ஸோ யாரெல்லாம் ஸ்டார்டிங் லைவ் ஆரம்பத்துலேருந்து இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஸ்மைல் எமோஜி, லைவ் ஆரம்பத்துலேருந்து இருந்தவங்கெல்லாம் ஒரு ஸ்மைல் எமோஜி போடுங்க பார்ப்போம். சூப்பர் நிஷ்தீப், கிருபா, சலீஹா, சஃப்ரின், ஹரிதா, ஜான் பாஸ்கோ, சலீமா, வைலட், புஷ்பமித்ரா, ராதிகா. இட்ஸ் மீ பரலேஜ். இப்போ தான் வந்தீங்களா? ஓகே ஓகே, வெரி குட்பா. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கீங்கன்னா சூப்பர். சரியா? ஸோ அடுத்த 3rd சாப்டர் போயிடலாமா? லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்தே எல்லோரும் நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க? ஹாய் நிஷ்தீப். ஸோ டெய்லியுமே லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க? The force acting on the object is equal to the rate of change of momentum. அதாவது force is equal to rate of change ofனா என்னது? d by dt ன்னு போடணும்னு சொன்னேன். rate of change ofனா momentum என்னது? p vector. So force is directly proportional to rate of change of momentum. So இப்போ இங்க momentum நான் எப்படி எழுதலாம்? p is equal to mv ன்னு எழுதலாமா? mass into velocity. அப்போ இங்க f is equal to d m into v by dt. இப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு வி. எம்மை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போது வெலாசிட்டி பை டைம் என்னன்னு சொன்ன? ஆக்சிலரேஷன். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்? எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். இதுவும் நியூட்டனோட செகண்ட் லா தான். கிளியர்? இனர்ஷியா வேண்டாம் ஃபஹிமா. கிளியர்? சூப்பர் நிஷ்தீப். ஸோ டெய்லியுமே லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி. சரியா? அடுத்தது 1 நியூட்டன். 1 நியூட்டன் அப்படின்னா என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இது எனக்கு தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ போன இக்குவேஷனில் நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸோட யூனிட் யாராவது சொல்லுங்கள்? ஃபோர்ஸோட யூனிட், ஃபோர்ஸ் யூனிட் ஒன் நியூட்டன். குட். மாஸோட யூனிட் 1 kgன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷனோட யூனிட் 1 ms - 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை தான் நம்ம 1 நியூட்டனில் டிஃபைன் பண்ண போகிறோம். 1 நியூட்டனில் என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறோம்? ஸோ ஓகே வயலட், நோ ப்ராப்ளம், நீங்கள் ரெக்கார்டட் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே. என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா 1 kg மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே எனக்கு எப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் 1 மீட்டர்/s² நகுது இருந்தால். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லுவேன்? 1 Newton is defined as a force acts on 1 kg of mass which experiences an acceleration of 1 ms - 2 in the direction of force. புரிஞ்சுச்சா? நீங்கள் தான் நியூட்டனா? ஓகே. வேறு யாராக இருக்கீங்களா? ஐன்ஸ்டைன். நியூட்டன் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு. ஐன்ஸ்டைன் யாராச்சும்? ஹைஜன்ஸ் யாராக இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஓகே, கிளியர். ஸோ 1 நியூட்டன் என்ன சொல்லுவேன்? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 1 kg இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே 1 மீட்டர்/s² ஆக்சிலரேஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 நியூட்டன். தாமஸ், மேரி கியூரி, யங்ஸ் யாராவது இருக்கீங்களா? யங்ஸ். தாங்க முடியல இதெல்லாம் கேட்கும் போது. ஐன்ஸ்டைன் இருந்திருந்தாருன்னா அவ்வளோதான். இது கேட்டால் அவர் என்ன ஆயிருப்பார்? அப்துல் கலாம் யாராச்சும் இருக்கீங்களா? நிஷ்தீப், மேரி கியூரி வந்து பொண்ணாச்சே. எலான் மஸ்க். ஓகே. ஸ்ரீஜு, சமந்தா வேற. ஸ்ரீஜு பேர் வந்து பையன் மாதிரி இருக்குது, நீங்கள் சமந்தான்றீங்க. நிஷ்தீப் கேர்ளா? ஓகேப்பா.
சரி ஓகே போகலாமா அடுத்த கொஷின். ஸோ அப்படியே லைனாக எல்லோரும் நான் விஜய், நான் வந்து கமல், நான் வந்து ரஜினி அப்படின்னு போட்டுட்ருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? கொஞ்சம் ஐன்ஸ்டைன் அப்புறம் யங்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நான் ஹீரோயின் பேர் கேட்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரியா, நாலேஜ் தான் முக்கியம்ப்பா நம்மளுக்கு. ஓகே ஸோ அடுத்தது, ஷோ தட் த இம்பல்ஸ். ஓகே, இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இம்பல்ஸ் இஸ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இம்பல்ஸ்னால் என்ன? ஜே வந்து டெல் பி அப்படின்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஜே வந்து என்னது? டெல் பி அப்படின்னு. ஜேனா என்ன? இம்பல்ஸ். டெல் பினா சேஞ்ச் இன் மொமெண்டம். டெல்னாலே சேஞ்ச், பினா மொமெண்டம். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, கிளியர்? இப்போ எனக்கு நியூட்டன் செகண்ட் லா படி எனக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. இது எழுதணும் கரெக்டாக. நியூட்டனோட செகண்ட் லா படி எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடின்னு எழுதணும். இது ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டிடியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் எழுதுகிறேன். இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கலும் தரம். நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அந்த வீடியோவை லைவை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கலுக்கும் இருக்கும். சரியா? ஸோ எல்லாமே இருக்குது. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. இது நியூட்டனோட செகண்ட் லா. இப்போ டிடி எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு எஃப் டிடி. இப்போது டிபினா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல்னு எழுதுகிறேன், விச் இஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிடி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நான் அதை நகர்த்துறேன். இனிஷியல்லேருந்து ஃபைனல் ஃபோர்ஸ் கொடுத்து நகர்த்துறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் இதை மட்டும் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா எங்கேருந்து எது வரைக்கும்? 2 சரியா? எஃப் டிடி. ஸோ இப்போது இதில் காமன் டேர்மை வெளியில் எடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டிஎஃப் மைனஸ் டிஐ விச் இஸ் டெல் டிஎஃப். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? எனக்கு டெல் டிஎஃப் தான் என்னது? டெல் பி. கரெக்டா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. ஜே இஸ் ஈக்குவல் டு டெல் பி இம்பல்ஸ். சரியா? கம்பல்சரி வந்து சாப்டர் 1, 2 அண்ட் 3லேருந்து கேட்க சான்ஸ் இருக்குது. எஸ் கண்டிப்பாக. வயலட் பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. தேவா, ஆண்டனி. இந்த கொஷின் 3 மார்க் தான். சரியா? இது 3 மார்க் தான். ஸோ இது கம்பேர் பண்ணுங்க. டுமாரோவும் 6:30. ஸோ நாளைக்கு எல்லோரும் எத்தனை பேர் வருவீங்க 6:30 லைவ்க்கு? வருவேன் மேம். நாளைக்கு இதே மாதிரி நான் கான்சன்ட்ரேஷனோட 5 மார்க் படிப்பேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. நான் வந்து உங்கள் நேம்ஸ் எல்லாமே நான் ஞாபகம் வச்சுக்கினேன். ஸ்ரீஜு, புஷ்பா, அப்புறம் வந்துட்டு நிஷ்தீப், நரேஷ். ஓகேவா? பேரலேஜ். உங்கள் நேம்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. சதீஷ், சையத். ஸோ அதனால் நாளைக்கு லைவில் இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பேன். ஓகேவா? காவ்யா இருக்கீங்க. ஓகே. ஊர்மிளா. ஸோ எனக்கு கொஞ்சம் நேம் நீங்கள் மெசேஜ் பண்ண தான் எனக்கு நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ நிஷ்தீப் பேரும், புஷ்பா பேர், ஸ்ரீஜு பேரும், சையத் பேர், 4 பேரோட பேர் வந்து எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? மினிமம் மெட்டீரியல் சதீஷ் நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் நெட்டில் போய் அடிச்சிங்கனாலே மினிமம் மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? சத்யேந்திரா, ஹரிதா, காவ்யா. ஓகே, உங்கள் நேமெல்லாம் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கேட்குற டவுட்டில் தான் எனக்கு வந்து உங்கள் நேமே ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து இங்கே சமந்தா வர ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கேட்கும் போது தான் எனக்கு டவுட்டு, அப்புறம் திருப்பி சேட் பண்ணும் போது தான் எனக்கு கிளியர் ஆகுது. ஓகேவா? இந்த கொஷின் ஒன்றும் இல்லை. எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடியா. ஸோ இதில் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு எஃப் டிடியா. இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த எஃப் டிடியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அண்ட் டிபியும் வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ எஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஃப்ரம் இனிஷியல் டைம் டு ஃபைனல். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு மொமெண்டம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பி இனிஷியல் டு பி ஃபைனல். இப்போ இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம்? பி. ஸோ அதாவது எஃப்டிஐ டு டிஎஃப் எஃப் டிடி இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? பிஎஃப் மைனஸ் பிஐ விச் இஸ் டெல் பி. அதே மாதிரி இந்த டேர்மையும் எழுதினீங்கன்னா டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஜி. அவ்வளோதான்.
மினிமம் மெட்டீரியல் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறும்ப்பா. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு மினிமம் மெட்டீரியல் இருக்கும். எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சதீஷ், நான் வந்து எனக்கு ஆக்சுவலி எது ரெஃபர் பண்ணுறதுன்னு தெரியல. சரியா? நீங்கள் இல்லைனா இந்த மினிமம் மெட்டீரியல் ஓகேவான்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு நாளைக்கு லைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க, யூஸிங் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் இட் இஸ் ஈஸி டு புல் அன் ஆப்ஜெக்ட் தேன் டு புஷ் இட். ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணுறது தான் ஈஸி, புஷ் பண்ணுறதை விட எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணுறது தான் ஈஸி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு டயக்ராம் போடணும். ஓகேவா? ஸோ டயக்ராம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டயக்ராம். ஓகே. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் புல் பண்ணுறேன். ஸோ ஃபோர்ஸ் எனக்கு இப்படி ஆக்ட் ஆகுது. எப்போவுமே ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டை தீட்டான்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் காம்பனண்ட்டை. ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ளோருக்கும் இருக்கிறதுக்கு ரெண்டு பேத்துக்கும் என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எஃப்எஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் மேலே நோக்கி ஆக்ட் ஆகிறது எப்போவுமே நார்மல் ஃபோர்ஸ், கீழே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளோரோட அது மேக் பண்ணுற ஃபோர்ஸ் எஃப்எஸ். இந்த ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் நகருது, இந்த பக்கம் நகருது. கிளியர்? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இதை வச்சு தான் நீங்கள் டயக்ராம் போடணும். சரியா? ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஈஸியர் டு புல் அன் ஆப்ஜெக்ட் தேன் டு புஷ் இட் டு மேக் இட் மூவ். ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் புஷ் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டை. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வச்சுக்கோங்க, இதுதான் ஆப்ஜெக்ட். இப்படி இழுக்கிறது ஈஸியாக, இல்லைனா ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஈஸியர் டு புல் தேன் டு புஷ். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, when an body is pushed at an arbitrary angle, அதாவது நான் ஒரு ஆங்கிளில் இப்படி ஒரு ஆங்கிளில் இதை நான் புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணும்போது நான் வந்து 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் அதை நான் புஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ த அப்ளைடு ஃபோர்ஸ் கேன் பி, இந்த ஃபோர்ஸை நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று எஃப் சைன் தீட்டா, இன்னொன்று எஃப் காஸ் தீட்டா. இதில் எஃப் சைன் தீட்டா parallel to the surface, அதாவது இங்கே இருக்கா சர்ஃபேஸும் சைன் தீட்டாவும் பேரலாக இருக்குது. இன்னொன்று சர்ஃபேஸும் காஸ் தீட்டாவும் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது பேரலல் காம்பனண்ட், இது பர்பெண்டிகுலர் காம்பனண்ட். இதை பற்றி நீங்கள் அடுத்த பாயிண்ட்டில் எழுதணும். சரியா? அடுத்தது த டவுன்வேர்டில் எனக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்ன, டவுன்வேர்டில் எனக்கு mg cos theta ஆக்ட் ஆகுது. ஸோ மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்ட்ஸ் ஆன் த பாடி விச் இம்ப்ளைஸ் தட் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் இன்க்ரீசஸ். ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ஸ் தேர் ஆர் நோ ஆக்சிலரேஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன், நான் என்ன பண்ணலாம், சைன் தீட்டாவை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நான் புஷ்ஷோட ஃபார்முலாவை, அதாவது நார்மல் புஷ் இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மல் ஃபோர்ஸா, அப்போ நார்மல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் எம்ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகேவா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் புஷ்ஷோட ஈக்குவேஷன். அடுத்தது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, அந்த ஃப்ளோருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் க்ரியேட் ஆகுது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா மியூஎஸ் என் புஷ். இப்போ என் புஷ் என்ன இங்கே எழுதியிருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது when an object is pulled at an angle, ஃபஸ்ட்டு நான் புஷ் பண்ணேன், இப்போ நான் புல் பண்ணுறேன், ஒரு தீட்டா அப்படின்ற ஆங்கிளில் புல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது ஈக்குவேஷன் 3, அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் புல்லோட ஈக்குவேஷன். இதுதான் மேக்ஸிமம் புல் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக சதீஷ் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு லைவ் வரணும். சரி, அதே மாதிரி எனக்கு புல்லோட புஷ் எப்படி எழுதினீங்களோ புல்லோட ஈக்குவேஷனும் அதே மாதிரி எழுதுங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் தான் நார்மல் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். எப்போவுமே என் புல் வந்து என் புஷ்ஷை விட கம்மியாக இருக்கும். அதனால தான் எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதை விட புல் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? கிளியர்? புஷ்பமித்ரா, நீங்கள் வந்து லைவ்க்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தாராளமாக பண்ணிக்கலாம்ப்பா. சரியா? கிளியர்? ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் போயிடலாமா? ஸோ இன்னும் எவ்வளோ கொஷின் இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு 4-5 கொஷின் தான்ப்பா இருக்குது 3 சாப்டர் முடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ 4 கொஷினுக்கு அப்புறம் நம்ம வந்து நார்மலாக பேசலாம். ஓகேவா? ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, நாளைக்கு 6:30க்கு லைவ் இருக்கும். ஓகே. ஸோ 3 டைப் இருக்குது, ஸ்டாட்டிக், கைனட்டிக், லிமிட்டிங். 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. இது ஒரு 3 மார்க் தான். நீங்கள் வந்து இந்த 3 இதை மட்டும் எழுதினா போதும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, எப்போவுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த மூவ்மெண்ட்டை தடுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்
is the force which always opposes the movement of the object from rest. ரெஸ்ட்ல இருந்து அதை தடுக்கிறது எப்போவுமே என்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பண்ணுற வேலை. அதோட வேல்யூ 0லேருந்து μsn வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த μsn விட அந்த ஆப்ஜெக்ட் கிரேட்டராக இருக்குன்னா அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா the force of friction which comes into effect when a body is in motion with constant velocity over the surface of the another body is called as kinetic or dynamic friction. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். பேர்லேயே இருக்குது. கைனெட்டிக்னா என்ன, மூவ்மெண்ட். ஸ்டாட்டிக்னா என்ன, ரெஸ்ட். சரியா? அடுத்தது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன, த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஆப்ஜெக்டை வந்து என்னால் தள்ள முடியாது, அதை வந்து தள்ளுறதுக்கு தவிர்க்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்டே ஜாஸ்தியான ஃபோர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அப்போ தான் ஜஸ்ட்டு நகர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதை தான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ எஃப்எஸ் தான் எனக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதோட வேல்யூ எப்போவுமே மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனை தடுக்க என்னென்ன வேவ்ஸ் இருக்குது, என்னென்ன வேவ்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனை தடுக்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன வேவ்ஸ் இருக்குது அப்படின்னா, டு ரெடியூஸ் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இன் ஹெவி மெஷின்ஸ் நான் லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆயில் கிரீஸ். அதே மாதிரி நான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை தடுக்கணும் அப்படின்னா மெஷின் பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? அடுத்தது சூடா ஃபோர்ஸ் வேணுமா? ஓகே, சூடா ஃபோர்ஸ் பார்த்துடலாம்ப்பா. ஸோ சூடா ஃபோர்ஸ்னால் அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபோர்ஸ், ஒரு பொய்யான ஃபோர்ஸ். சூடா ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு பொய்யான ஃபோர்ஸ். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அப்பேரண்ட் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ எழுத வேணாம் நிஷ்டிப். ஆமாம், ரெண்டு ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் மட்டும்தான் நிறைய கைட்ஸில் இருக்குது. நீங்கள் அதுவே வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஒரு அப்பேரண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் எங்கே எனக்கு நடக்கும்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் தான் இந்த ஃபோர்ஸ் எனக்கு எப்போவுமே நடக்கும். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸில் எனக்கு ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகேவா, நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் எனக்கு ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் நான் எனக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே நடக்கிற ஃபோர்ஸை நம்ம அப்பேரண்ட் ஃபோர்ஸ் ஆர் சூடோ ஃபோர்ஸ், பொய்யான ஃபோர்ஸ். நரேஷ், ஓகேவா, பொய்யான ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னால் ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எர்த் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம் தான், ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம். ஸோ நம்ம எர்த்தை ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு எர்த் ரொட்டேஷன் தெரியுதா? தெரியல. அப்போது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் எர்த் இஸ் அ இனிஷியல் ஃப்ரேம், அதாவது ரொட்டேட் ஆகாத ஒரு ஃப்ரேம். ஆனால் ரியாலிட்டி என்னது, ரொட்டேட்டிங் ஃப்ரேம். அதாவது எர்த்தில் இருக்கிறது எனக்கு நான் இனர்ஷியல் ஃப்ரேம். சரியா? கிளியர்? ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ எர்த் மேலே எனக்கு எல்லா ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது அப்பேரண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? இது சாப்டர் 3 டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். கிளியர்? அதே மாதிரி அடுத்தது நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டன் தேர்ட் லா நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஓகே, நான் வந்து சப்போஸ் என் சிஸ்டரையோ என் கசினையோ நான் போட்டு அடித்தேன் அப்படின்னா திருப்பி அவங்க விடுவாங்களா? திருப்பி நம்மளையும் போட்டு அவங்க அடிப்பாங்க. கரெக்டாக? ஸோ எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே பாடியில் நடக்குமா? இல்லை, 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் எனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் போட்டில் உட்காந்து போகிறேன் அப்படின்னா அப்போ நான் போட்டை வச்சு என்னோட அந்த ஸ்டிக்கை வச்சு நான் இப்படி பண்ணணும் இல்லையா? அப்போ தான் என்ன பண்ணும், தண்ணி வந்து எனக்கு பின்னாடி போகும், போட் முன்னாடி போகும். ஸோ அப்போ அங்கே போட்டும் தண்ணியும் தான் எனக்கு என்ன, 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஹரிஷ்க்கு இது புரியலையா? இப்போது சூடோ ஃபோர்ஸ்னால் அப்பேரண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா, அதாவது ஒரு பொய்யான ஃபோர்ஸ். இப்போது இந்த ஃபோர்ஸ் எங்கே எனக்கு எப்போவுமே நடக்கும் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ரான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம். எனக்கு ஃப்ரேம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ விச் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, பட் ஆனால் நம்ம சுற்றுறோமா? இல்லை. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எர்த் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் தான். பட் ஆனால் ரியாலிட்டி என்ன, எர்த் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, சூடோ ஃபோர்ஸ். புரிஞ்சிச்சா? கிளியர்? ஹரிஷ், என் நேம் வந்து தீபிகா. டவுட் கேட்டு உடனே நேம் கேட்குறீங்க. நேம் கேட்கறது பார்த்தாலே பயமாக இருக்கே. ஓகேவா? கிளியரா?
இனர்ஷியானா இப்போ சப்போஸ் ஈஸியாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இனர்ஷியாவுக்கு காலையில் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து காலையில் சப்போஸ் வந்து நைஸ் நேமா யார் இது, தமிழ் குமரன். ஓகே, உங்கள் அம்மா வந்து காலையில் நம்ம ஒரு 6 o'clock உங்களுக்கு எக்ஸாம் தெரியும், ஆனால் எக்ஸாம்னு தெரியும், ஆனால் நம்மளால் எந்திரிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக 6 மணி 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லீவ் டே சண்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் பண்ணுது. அதாவது மூமெண்ட்டை எனக்கு ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த இனபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதாவது நான் ரெஸ்ட்லேயே இருக்கேன், என்னை எழுப்பாதீங்க, நான் படுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என்ன? இனர்ஷியா. இனபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். புரிஞ்சுச்சா பிரியா? என் மார்க் 12லையா? வேணாம்ப்பா. ஸோ வந்து 10th மார்க் கூட கேளுங்க. 12th மார்க் சூப்பராகலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேவா? ஆமாம் மஞ்சு, நான் டீச் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி போய் பாருங்கள். ஓகேவா பிரியா? புரிஞ்சிச்சா? பிரியோ. ஸோ வந்து சூப்பர் மார்க்கெல்லாம் இல்லை, ஃபிசிக்ஸ் மார்க் மட்டும் சொல்கிறேன். நான் 200க்கு எழுதினேன். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து 186. 10th வந்து சயின்ஸ் தானே, சயின்ஸ் வந்து 98. சரியா? நீங்கள் எல்லோரும் உங்கள் 10th மார்க் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ யார் ஹையஸ்ட்டுன்னு பார்ப்போம். புஷ்மா மித்ரா, ஸ்ரீஜு, விஜய் 96. ஸோ நான் உங்களை விட 2 மார்க் ஜாஸ்தி விஜய். மற்றவங்க மார்க்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள். நோ சென்ட்ரிஃபியூகல் இன்னும் நடத்தலை. சதீஷ் 453, 470, 401, 422, 100. மஞ்சு சென்டம் எடுத்துட்டீங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டமா இல்லை டோட்டலே 100ன்றீங்களா? ஹாய் தீபா, சிவஞானன் தீபா, ஆல்சோ கால்ட் அஸ் தீபா. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு காமன் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த காமன் பாயிண்டில் நிறையா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே கன்கரண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் செட் டு பி கன்கரண்ட் ஃபோர்ஸ் இஃப் தே ஆக்ட் ஆன் அண்ட் காமன் பாயிண்ட். நான் வந்து பயாலஜி குரூப். சதீஷ் பயாலஜி குரூப் தான். நீங்கள் டாப்பரா? இல்லைப்பா. ஸோ என் மார்க் வந்து 474. டே ட்ரீமர் நீங்கள் என்னை விட ஜாஸ்தி, 498. ஆமாம், காலேஜ் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து 2 பேர், டே ட்ரீமரும் ஃபஹீமாவும் என்னை விட மார்க் ஜாஸ்தி. வெரி குட். 92. 476. சிவஞானன் சூப்பர். பியூர் சயின்ஸ் இல்லை, மேக்ஸும் இருந்துச்சு. எனக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, அதனால் மேக்ஸ் சுத்தமாக படிக்க முடியல. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு மேக்ஸ் கஷ்டம்? சிஎஸ் மேக்ஸ். இன்சைட் கொஷின், டே ட்ரீமர், இன்சைட் கொஷின் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, புக் பேக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? காலேஜில் அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி கதை அடிக்கிறது இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு சொல்லி கொடுக்காம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று கதை அடித்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரே ஜாலி தான் இல்லையா? டே ட்ரீமர். 12th கெமிஸ்ட்ரி வந்து ஃபிசிக்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் நடுவில் கெமிஸ்ட்ரி கூட படிச்சிருவேன். மேக்ஸும் பயாலஜியும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, படிக்கவே முடியல. அதுவும் 10th வந்து நம்ம குட்டி குட்டியாக படிச்சிருப்போம் டீட்டெயிலெல்லாம். திடீர்னு 11th வந்து ஒரு பேஜே, ஃபஸ்ட்டு சாப்டரே எனக்கு ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அனாட்டாமி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 70 பேஜ், அந்த சாப்டரே 70 பேஜ். ஆனால் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் 10 கொஷின் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சந்தோஷம், ஓகே 5 கொஷின் 10 கொஷின் வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி படிச்சுட்டு போனால் அதுலேருந்து ஒன்றும் கூட வரல. புக் இன்சைட்லேருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 11th பயாலஜியும் சரி 12th பயாலஜியும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். எஸ் ஆமாம் விஜய். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? புக்கின் ப்ராப்ளம்ஸ் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் F is equal to MA, அப்புறம் மொமெண்டம் is equal to ME, MV, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் வரும். JE அட்டென்ட் பண்ணலாப்பா. ஓகேவா? ஓகே, அடுத்தது போயிடலாமா? Newton's third law clear? It is applicable for inertial and non-inertial frame. ரெண்டு ஃப்ரேமுக்குமே Newton's third law applicable. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின், what are inertial frames? ஸோ inertial frames அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? எந்தெந்த ஃப்ரேம் எல்லாம் ரொட்டேட் ஆகலையோ நான் ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் எல்லாமே inertial frame. ஸோ inertial ஃப்ரேமை வந்து நான் எப்படி சொல்லலாம்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா inertial ஃப்ரேம்ஸ்க்கு பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே, ஸோ
frame of reference in which Newton's first law of motion holds good is called as gravity frame of reference. In this frame, in the initial frameல ஒரு பாடி எப்போவுமே ரெஸ்ட்ல இருக்கும் இல்லை கண்டினியூஸ் மோஷனில் இருக்கும் அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சப்போஸ் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை யாராவது தள்ளி விட்டால் தான் நான் விழுவேன், ஓகேவா? மற்றபடி நான் நின்றுட்டே தான் இருப்பேன். இப்போ நான் நடந்துகிட்டே இருக்கேன்னா நானாக நடிச்சா தான் நான் வந்து நடக்கிறத நிறுத்துவேன். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால எனக்கு அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் மாறிச்சு அப்படின்னா அதை இனிஷியல் ஃப்ரேம்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த இனிஷியல் ஃப்ரேம்ஸில் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும், ஓகேவா? ஸ்பேஸ் ரிலேட்டட் லெசன்னா கிராவிடேஷன் மட்டும்தான் இருக்குது, அது ஈஸின்றீங்களா? ஓகே, கோயம்புத்தூர்ப்பா, அண்டர் லேர்னிங் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, சரியா? ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாமா? Under what condition will a car skid on a leveled road? Leveled road அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஊட்டி அப்புறம் இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம் நிறைய பேர் போயிருக்கீங்களா? அதில் வந்து டேர்னிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் ஆஃப் ரோடு மட்டும் இப்படி தூக்கி இருக்கும். ஸோ அது எல்லாமே லெவல்டு ரோடு, அதாவது மேலே ஏறும் போது இப்படி இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நிறையா பிளேசஸ்லலாம் எத்தனை பேர் வந்து ஹில் ஏறி இருக்கீங்க? மூணார், பைக்கில் சரி, காரில், பஸ்ஸில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாருமே போனது இல்லையா? லெவல்டு ரோடை யாருமே பார்த்தது இல்லையா? இனிமேல் தான் சாப்பிடணும் சித்ரு புனி. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட்ணும். போயிருக்கீங்க, எல்லாருமே போயிருக்கீங்க. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் மூவிஸில் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இந்த லெவல்டு ரோடை? ஸோ அந்த ரோட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகல அப்படின்னா ஸ்கிட் ஆகி விழுந்துடும். நம்ம நார்மலாக வண்டி ஓட்டும் போதே ஸ்கிட் ஆகி விழுகிறோம். அப்போ அந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு நம்ம ஒழுங்காக போகல அப்படின்னா ஸ்கிட் ஆகி விழுந்துருவோம். இப்போ இந்த ஸ்கிட்டிங்க்கு எந்த கண்டிஷன்னால எனக்கு இந்த மாதிரி ஸ்கிட் ஆகுது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் எனக்கு இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் mv². இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எனக்கு அப்பப்பெல்லாம் ஸ்கிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? இப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? ரோடு இப்படி போகிறேன், ரோடுக்கும் என்னோடய டயருக்கும், என்னோடய வண்டியோட டயருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் தான் என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ எனக்கு சென்ட்ரிபிட், அதாவது நான் ரொம்ப சூப்பராக பெண்ட் பண்ணி ஹீரோயின் மாதிரி பெண்ட் பண்ணி போனேன் அப்படின்னா நான் சறுக்கி விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சறுக்கி விட வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? தருண்ராஜ், ஆண்ட்ரூ ப்ரோ எங்கே? ஆண்ட்ரூ வந்து இப்போ வந்துடுவார், 4, 5, 6 அவர் தான் எடுக்க போகிறாரு, ஓகேவா? கிளியரா? சதீஷ் இனிமே தான் ஸ்பேம் பண்ணாதீங்க சாட்டை, ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ இது கிளியரா? ஸோ இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் இனஃப் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டு டர்ன் த வெஹிக்கல் வில் ஸ்கிட், ஓகேவா? எஸ், ஸோ ஈக்குவேஷன் எழுதணும், ஈக்குவேஷன் எழுதுனா ½ மார்க், ஓகே? ஸோ சாப்டர் 4 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கில் 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்து சாப்டர் 4 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ வந்து ஆண்ட்ரூ வருவார். ஸோ உங்கள் ஆண்ட்ரூ வந்து உங்களுக்கு சாப்டர் 4, 5, 6 3ஓட ஷார்ட் ஆன்சர் வந்து சொல்லி தருவார். நாளைக்கு இதே மாதிரி 5 மார்க் லைவ் இருக்கும்ப்பா. அம்ரித் பீகாரில் இருந்தா, ஸோ நீங்கள் வந்து தமிழில் பேசுங்க, ஹிந்தி வந்து தெரியாதுப்பா, சரியா? ஸோ நாளைக்கு நம்ம வந்து சாப்டர் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6லேருந்து எத்தனை பேர் நாளைக்கு லைவில் ஜாயின் பண்ணுவீங்க? ஃபஹீமா, பெரு, அம்ரித், பேரலாஜ், அப்புறம் புஷ்பா, நிஷ்தீப், ஹரீஷ், பெருமாள்ராஜ். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு பேர் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. தருண்ராஜ், சித்ரா, காவ்யா, தமிழ்குமரன், சதீஷ். எஸ், ஓகே. ஓகே, ஸோ நாளைக்கு எத்தனை பேர் வந்துடுவீங்கப்பா? ஹிந்தி ஹேட் ஹாயா? ஹாய் மேம். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசலாம். ஹிந்தி ஹேட் ஹாய். ஸோ வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கே. லைவ் வந்து 6-10 வரைக்கும் லைவ் இருக்குப்பா.
எப்படின்னா லைவ் கூட எங்கள் கூடயே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் படிச்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் 2 1 2 3 நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கணும். ஓகேவா? ஹாய் ஜரீனா. சஹேத் வந்து பையன் நினச்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இங்கே நான் பையன் நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் பொண்ணு அப்படின்னு சொன்னால் தான் தெரியுது. நிஷ்தீப் உங்கள் நேம்? ஹிந்தி தோ போலோ மேம். ஹிந்தி தெரிஞ்சால் நான் பேச மாட்டேனா? 10 சயின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ டேஸ்? 2 டேஸ் லீவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 டேஸில் உங்களுக்கு லைவ் இருக்கும். சரியா? ஜெயலக்ஷ்மி. யார் கேட்டது? தமிழ்குமரன். தீப்ஷிகா. ஓகே தீப்ஷிகா. இட்ஸ் மீ பேரலேஜ் வந்து பாலாஜி. ஜான் பாஸ்கோ நோ ஹிந்தி. ஓகே. மாதவராஜ். நிஷா. ஓகே. ஸோ நிறைய பேர் உங்கள் நேம்லேயே வாங்க. ஐடிக்குள்ளே போய் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நேம்லேயே வாங்க. ஓகேவா? ஷெர்லின். ஓகே. 12th கெமிஸ்ட்ரி இப்போ போயிட்டுருக்கும்ப்பா. 7:30க்கு இப்போ ஆல்ரெடி 12th கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து 4th லெசன் பேர்லேயே இருக்குது. ஓகே. ஒர்க் எனர்ஜி பவர் வந்திருக்கணுமா? தீரம்னு போட்டேன். ஸோ இங்கே ஒர்க் எனர்ஜி பவர். நான் வந்து பயோ சூஸ் பண்ணலாம், டாக்டர் ஆகலான்னு நினச்சி சூஸ் பண்ணேன்ப்பா. ஓகே தமிழ்குமரன். ஸோ அடுத்தது என்ன டவுட்ஸ் இருக்குது? எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் டவுட்ஸ் இருக்குப்பா? லைட்டாக சையத் லைட்டாக வந்து தமிழ் இது பயாலஜி பிடிக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஹாய் வைஷ்ணவி. ஸ்டீஃபன். ஜெரீனா. நாளைக்கு லைவ் இருக்கும்பா. சரியா? நாளைக்கு லைவ் கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் பாலாஜி. எனக்கு டவுட் இல்லையே. எந்த டவுட்? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ உங்களோட ஆண்ட்ரூ சார் வர வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியா? எக்ஸ்பிளைன் ஹவு த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் இன் ஃபிசிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜென்ரல் பர்செப்ஷன். ஸோ ஃபிசிக்ஸில் ஒர்க் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒர்க்கை எதை ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லுவான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் சதீஷ், என்ன டவுட்? இன்னொரு டைம் டவுட் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹரிதா. இம்பார்ட்டன்ட். நாளைக்கு லைவ் 6:30 to 11 இருக்கும். சரியா? 6:30 to 10 சாரி. ஓகே. ஸோ எக்ஸ்பிளைன் ஹவு த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் இன் ஃபிசிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜென்ரல் பர்செப்ஷன். நாளைக்கு டெரிவேஷன் எல்லாமே நாளைக்கு. ஸோ இப்போது ஒர்க் அப்படின்னா என்ன? நான் இப்போ நார்மலாக நான் உட்காந்துட்ருக்கேன், நான் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கேன். ஓகேவா? அதை கூட நம்ம மென்டல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். நான் இப்போ எந்திரிச்சு பெண்ணை எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கிறேன் அப்படின்னா அதையும் ஒர்க்குன்னு சொல்லுவோம். பட் ஆனால் ஃபிசிக்ஸில் ஒர்க்கை ஒரு டெஃபினிஷனோட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நகர்ந்துருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகிருந்தா அப்படின்னா அதை ஒர்க்குன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஒர்க் ரெஃபர்ஸ் டு both physical as well as mental work. In fact, any activity can be generally called as work. இப்போ ஃபிசிக்ஸில் நான் ஒர்க் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஓகேவா, இட் இஸ் செட் பை த ஃபோர்ஸ் when a force applied on an object displaces it. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் வந்து அதை நகர்த்தணும், அதை டிஸ்பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒர்க் ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பாக தமிழ்குமரன் நான் தான் எடுப்பேன். சரியா? நாளைக்கு வந்து 6:30க்கு நீங்கள் கேட்ட மாதிரி சத்தியமாக அந்த மினி மெட்டீரியல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு எந்த மினி மெட்டீரியலில் நம்ம சர்ச் பண்ணலான்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா சதீஷ்? ஓகே. ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி? என்னென்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்று. அண்ட் அடுத்தது ஓகேவா எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்று. அண்ட் அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்று. 3 எனர்ஜி இருக்குப்பா. ஸோ ஒன்று கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா, நான் இப்போ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டை கஷ்டப்பட்டு போய் மாடியில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ மாடியில் வச்சுட்டு நான் அந்த ஆப்ஜெக்டை கீழே விழுறேன் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன? கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ த எனர்ஜி பொசஸ்ட் பை அ பாடி டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கிவ் ரைசஸ் டு கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும். இது உங்களுக்கு ஒரு 5 மார்க்கில் கூட இந்த கொஷின் ஒன்று இருக்குது. சாப்டர் 6ல், இப்போ இல்லை சாப்டர் 6ல். சரியா?
ஸோ அதே மாதிரி எம்னா மாஸ், ஜீனா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்னா ஹைட்டு. அடுத்தது எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு பாடி மாஸ் எம், இதை நான் வந்து ஸ்ப்ரிங்கோட இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், புல் பண்ணுறேன், அதை விடுறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சேவாக இருக்கிற எனர்ஜி என்னது? எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து என்னன்னு சொல்லுவோம்? எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபார்முலா என்ன? U is equal to half kx square. இப்போ இனிஷியலாக இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி எழுதுவோம்? half k xf square minus xi square. சரியா? இதுதான் என்னது? எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அடுத்தது என்னது? அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில், இப்போ சப்போஸ் Q ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கேயும் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குன்னா, இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/4πε0 Q1 Q2/R. இது உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க, ஃபஸ்ட்டு சாப்டர். ஓகேவா? கிளியர்? மார்னிங் லைவ் இல்லை ஸ்ரீஜு, நான் மார்னிங் நிறைய பேத்துக்கு ஸ்கூல் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் மார்னிங் லைவ் இருக்காது. இதில் Q1 Q2னா சார்ஜஸ், Rனா இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், எப்சிலோனாட்னா பர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ 8.85 × 10⁻⁻12. ஓகேவா? கிளியர்? ஹாய் சஞ்சய், மித்ரா, ஜான் மேத்யூ, சையத். ஓகேவா? கிளியர்? ஸோ எல்லோரும் ரொம்ப ஆவலாம் ஆண்ட்ரூ ப்ரோ எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆண்ட்ரூ ப்ரோ வந்தாச்சு. நீங்கள் அடுத்த கொஸ்டின்லேருந்து ஆண்ட்ரூ ப்ரோ கிட்ட கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? கிளியர்? நிஷ்தீப் கிளியரா? தலைவாவா? ஸோ வரட்டும் தலைவா. ஓகேவா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி நம்மளுக்கு 6:30க்கு 5 மார்க் லைவ் இருக்கும். சரியா? ஸோ 5 மார்க் லைவுக்கு எல்லோரும் மறக்காமல் வந்துருங்க. நம்ம கேட்ட டெரைவேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே? அடுத்த சம்மில் இருந்து நம்ம ஆண்ட்ரூ ப்ரோ வந்து கண்டினியூ பண்ணுவார். சரியா? ஓகே பாய்ப்பா. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்தது 4, 5, 6 சாப்டரோட 2 and 3 மார்க்ஸ் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஹலோ, ஹாய், வந்து விட்டேன். ஹாரி பாட்டர் இஸ் பேக். தலைவா. எஸ், ஹாரி பாட்டர் இஸ் பேக். கொஞ்சம் மழை வெளியே, அதான் அப்படியே வந்திருக்கேன். சரி, ஹாய் ஜான் மேத்யூ, ஹாய் சஞ்சய், 4, 5, 6 எல்லாமே இருக்குது, நோ ப்ராப்ளம். ஹாய் சித், டுவெல்த் பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பரு என்ன சொல்றீங்க? புரியல தருண். இண்டிவிஜுவலாக இல்லைப்பா, சாரி. அப்படியே லைவ் பார்த்துருங்க, கொஞ்சம் தலைக்கு சீவே. ஓகே தானே, போகலாமா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எல்லாம் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ரைட் த டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் திருப்பி சொல்லணுமா? தலிதா. ஓகே, write the difference between conservative and non-conservative force due to examples each. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு தனியாக மார்க் ஒதுக்குவாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ உள்ள போயிடலாம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். இண்டிபெண்ட்னா ஒர்க் டன் அதை சார்ந்து இல்லை. ஓகே, மினிமம் மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபோர்த் லெசன். ஃபோர்த் லெசன்ல தேர்ட் கொஸ்டின். ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத். இதுல இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். 10th லைவ் இல்லையா? இல்லப்பா, சாரி. ஓகே, அடுத்த பாயிண்ட் போயிடலாம்ல. ஒர்க் டன் இன் a round trip is 0. ஒர்க் டன் இன் a round trip is not 0. ரவுண்ட் ட்ரிப்னா இப்படி ஒரு ரவுண்ட் ட்ரிப்பில் இப்படி இப்போ இங்கே ஒர்க் ஆரம்பிச்சு இப்படியே திருப்பி இங்கே வரும்போது என்னவா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் 0ன்னு சொல்லுவாங்களா? ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் 0 இல்லையா? ஓகே, 2 பாயிண்ட்ஸ் வருமா? சத்தியமாக போதாது தலை 2 பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது தலை. நீ 3 எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோ. ஓகேவா? 3 எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோ. ஓகே,
ஓகே ஃபஹிமா 12th கெமிஸ்ட்ரி வருது இனிமே ஓகே நான் டுமாரோ ஆர் ஃப்ரம் என்னைக்கு எக்ஸாம் 25 1 வீக் இருக்குது என்ன படிச்சு பிரிச்சு மேஞ்சிடலாம் சரி 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எனர்ஜி இஸ் டிசிபிட்டேட்டட் as ஹீட் எனர்ஜி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் எனர்ஜி அப்படியே இருக்குமா எனர்ஜி எங்கேயுமே வெளியே போகாது ஆனால் நம்ம அன்கன்சர்வேட்டிவ்ல ஹீட் எனர்ஜியாக வெளியே போயிருமா ஓகே எஸ் ஓகே ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் ஒர்க் டன்னை திருப்பி ரிகவர் பண்ண முடியுமா ஆனால் ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் பாதி தான் ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க மறக்காமல் இருக்க ஐடியா சொல்லுமா சரி இது ஒரு அப்படின்னா டெக்னிக் வச்சு இது இந்த கொஸ்டின் தான் கேட்குறீங்களா சுமதி இது டெக்னிக் வச்சு சொல்லி தரவா டெக்னிக் வச்சு போயிருமா ஓ மை காட் மாடரேட்டா ஈஸி இல்லையா ஓகே ராஜா சரி டபிள்யூ ஃபர்ஸ்ட் லெட்டராக வச்சுக்கணும் இன்னொரு www டாட் www.em நல்லா இருக்குல்ல 3 பாயிண்ட் வந்துருச்சு work done is independent of the path work done is dependent of the path first point ஒரு w இன்னொரு w என்னது work done in a round trip is 0 work done in a round trip is not 0 இன்னொரு w என்னது work done is completely recoverable work done is not completely recoverable இன்னொரு என்னது www.em னா electric spring force electromotive force இந்த பக்கம் தான் என்னன்னு பார்க்கணும் இந்த பக்கம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து சும்மா ரிமெம்பர் பண்ணிருக்கிறதுக்காக சொன்னேன் ஆனால் மற்றபடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் ஃபோர்ஸ் இஸ் அ நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் அ நெகட்டிவ் சூப்பரா தேங்க்யூ மேக்ஸில் 9th மேக்ஸ்லாம் இல்லைப்பா சாரி ஓ மை காட் கஷ்டமா இருந்துச்சா ஓ சொல்லுங்க அஸ்வத் எப்படி இருந்துச்சு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் இங்கே எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கே விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்கப்பா ஓகே அதான் அஸ்வத் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா அடுத்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் புரிஞ்சுதா திருப்பி சொல்லணுமா அந்த ட்ரிக்கு திருப்பி சொல்லணுமா ஈஸியா ஜான் மேத்யூ மேக்ஸ்ல என்ன 11th மேக்ஸ் கேக்குறீங்களா திருப்பி சொல்லணுமா பிரிட்டி ட்விஸ்டா அரே என்னப்பா பயமுடுத்துற என்ன அடுத்த क्वेश्चन போயிடலாம் எலாஸ்டிக் கொலிஷன் இன்எலாஸ்டிக் கொலிஷன் டோட்டல் மொமெண்ட் இஸ் கன்சர்வ்ட் ஓகே மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்குதான் டோட்டல் மொமெண்ட் இஸ் கன்சர்வ்ட் என்னது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ஆமாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒஸ்டா ஏன்பா ஓ சாரி தலிதா சாரி மறந்துட்டேன் 2 தடவை சொல்ல 3வது தடவை நானே தேர்த்துருவேன் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட் நீ என்ன எல்லா கெமிஸ்ட்ரி பேப்பரும் ஒஸ்டா ஓகே லெட்ஸ் டூ இட் இன் ஹாஃப்லி தரமா செய்யலாம் ஓகே செகண்ட் மிட் மாதிரி இருக்கு அதுலயே செஞ்சிருவோம் ஓகே முடிச்சிடலாம் நோ ப்ராப்ளம் டோட்டல் மொமெண்ட் இஸ் கன்சர்வ்ட் இதுல ஒரு 2 பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்குது டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட் வெரி ஈஸி ஓ ஜான் பாஸ்கோ சூப்பர் வீட்டில் உங்களை செஞ்சிருவாங்களா சரி விடுங்க ஹாஃப்லியில் எடுக்கிறேன்னு சொல்லணும் வேற வழி இல்லை ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கணுமா எடுத்துடலாம் ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் போகணும்னா மேக்ஸிமம் 7 மார்க்ஸ் வரைக்கும் தான் போகும் நீங்கள் ப்ராப்ளமே படிக்காமல் போனாலும் 5 மார்க் போயிடும் ப்ராப்ளமே படிக்கலன்னா 5 மார்க் தான் போகும் ஓகே 5 மார்க்கு மற்றபடி 2 கிரியேட்டிவ் இல்லாட்டி 3 கிரியேட்டிவ் தான் வரும் மற்றபடி நம்ம கையில் தான் எல்லாமே ஃபிசிக்ஸ் சென்டம் தான் கெமிஸ்ட்ரி ஈஸி சூப்பர்
ஹரிஸ் எவ்வளவு மார்க் வரும்? forces involved are conservative force, forces involved are non conservative force. okay, chemistry all questions correct. நந்தகுமார் நான் உங்களை லைவ்ல பார்த்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், போன லைவ்ல பார்த்தேன், அதனால கரெக்டா ஞாபகம் இருக்குது. 97 போ பெத்த கைதா நீ. ஃபர்ஸ்ட் மார்க்கா நீதானா? ராஜா இது வேணா ராஜா, நீ 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோ ராஜா. நீ ஒன்று மறந்தின்னு வச்சுக்கோவேன், சோழி முடிஞ்சு. ஒன்று மறண்டின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஃபினிஷ். மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் டிசிபிட்டேட்டட், மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் டிசிபிட்டேட்டட் இன்டு ஹீட் லைட். டிசிபிட்டேட்டட்னா வெளியே போகுது, அவ்வளோதான். டிசிபிட்டேட்டட்னு சொல்லி குழப்பம். மெக்கானிக்கல் எனர்ஜினா வெளியே போகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி வெளியே போல. இங்கே என்ன ஹீட்டு லைட் சவுண்ட் வடிவத்தில் வெளியே போயிடுது. ஓகேவா? ஓகே, போயிடலாமா? அடுத்தது போயிடலாமா? பாளையங்கோட்டையும் கஷ்டமா இருந்துச்சா? 11th மேக்ஸ் லைவ் எப்போ? இல்லப்பா, மேக்ஸ் லைவ் இல்லப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே போலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். நானே ரொம்ப இன்னைக்கு ஸ்பீடா போறேன். 14 நிமிஷம் தான் ஆச்சு, அது 4 கொஸ்டின் எடுத்துட்டேன். சாப்டர் 6 இல்லையா? சூப்பர். என்னது ப்ரோ, போத் கொஸ்டின் ஆர் 6th 5 மார்க்கா? புரியல, என்ன சொல்ற ராஜா? 12th கெமிஸ்ட்ரி இனிமே தான், நாளை இன்று இல்லை ஜனனி, இன்று இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியும். பிசிக்ஸ் போர்ஷன்ஸ் அப்பா, பிசிக்ஸ் போர்ஷன்ஸ் 1 to 6 சாப்டர்ஸ் மட்டுமே. 12th 7 சாப்டர்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு 7 சாப்டர்ஸ் இருக்குதா? ஓ, விருதுநகர் பிசிக்ஸ் ஈஸி. நானும் விருதுநகர் தான், நானும் விருதுநகர் தான், நானும் விருதுநகர் தான். போன வருடம் நான் எழுதி கொண்டிருந்தேன். தமிழ்ல சொல்லவா? தமிழ் வராதேப்பா, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையனாச்சேப்பா. சாரி மரியா மனோஜ், சாரி, வெரி வெரி சாரி. ஹலோ தனிஷ்கா, கொஸ்டின் போலாமா? ஹாய் கோகிலா. கொஞ்ச நேரம் கதை பேசலாம்னு பார்த்தா விட மாட்டேன்றாங்கப்பா. இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of velocity of separation. ரேஷியோனா என்னது? டிவிஷன். velocity of separation பிரியறதுக்கான velocity after collision to the velocity of approach. சேர்றதுக்கு collision before collision. சோ நானே குழப்பிட்டேன், முதல்ல சொல்றேன். It is defined as the ratio of velocity of separation. பிரிக்கிறதுக்கான மற்றும் சேர்க்கிறதுக்கான. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் எழுதாதீங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரெண்டும் ஒரே இது எழுதிட்டு டென்ஷன் ஆகுது. அவ்வளவுதான். ஓகே 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 மரியா மனோஜ். ஹலோ சொல்லுங்க, என்ன வேணும்? ஓகே ஓகே தனிஷ்கா, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இன்னும் 3 சாப்டர் இருக்குது. இதான் 4th 5th 6th 3 முடிச்சுட்டு தான் போவோம் இன்னைக்கு. ஓகேவா? நான் ப்ளூ ஸ்கைன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தேன்ப்பா, அதான் நான் எழுதினேன். இப்போ அந்த பெண்ணு பைப்பில் இருக்குதான்னு தெரியல. இதுதான் நான் பப்ளிக்ல எழுதுற பெண். ஓகே, இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். இதை வச்சு தான் இப்பயும் காலேஜ் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, பிங்க் பென், இங்க் பென் வருது, எல்லாம் வருது. தலிதா வருது. ஓ மை காட், மிரர் ஈக்குவேஷன் நான் படிக்க சொன்னேன்டா. அஸ்வத் என்னடா சொல்ற? ஹாய் தீபா. இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாம். velocity of separation divided by velocity of approach. அவ்வளவுதான், இது முடிஞ்சுல. பென் நேம் சொல்லுங்க. பெண்ணோட நேம் ப்ளூ ஸ்கை. நான் என்ன உடைச்சிருப்பேன், 1 வருஷம் ஆச்சு. ப்ளூ ஸ்கை. ஓகே, BLUESKY. ஓகே ஓகே. டேய் படின்னு சொன்னேன், படிக்காம உனக்கு கொழுப்புடா, கொழுப்பு. படிடா படி, இனிமேனாலும் தயவு செய்து படிச்சு எழுதிரு. ஓகே, வேற வழி இல்ல. இதுக்கு மேல போனீங்கன்னா
முடிச்சு விட்ருவாங்கடா. இதுக்கு மேலே 6th சாப்டர் படிக்கிற நேரமே இருக்காது. அடுத்து மிட்டம் வந்துடும். அடுத்து முடிச்ச உடனே ஃபுல் புக்கு கொடுத்து படி எழுதுன்றாங்க ஹாஃபலிக்கு. ஓகே, என்னோட 12th மார்க் 553பா. நாளைக்கு படிச்சுக்கலாமா? இப்படி சொன்னவன் தான். நாட் டுமாரோ, நாளை 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 இன்று இன்று இலக்காதே தான். ஓகே, பிவைக்யூ ரீகாலாம். சரியா, பிவைக்யூலாம் இல்லைப்பா, இப்போ எடுத்துட்டு வரலப்பா. லாஸ்ட் டே பண்ணுவோம், சண்டே. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டெலிவர்டு. இதில் இவ்வளோதானா? நான் படிக்கும்போது எங்கள் மேம் எனக்கு கொஞ்சம் பெருசாக குடிச்சு விட்டாங்க. ஒர்க் டன் டிவைடட் பை டி. இந்த இது எதுக்கு வரும்னா, இது 12th இருக்குப்பா. 12th செகண்ட் சாப்டர்ல இருக்கும். இப்பயே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, ஸ்ரீ ஜூப்ளிங் சூப்பர் சூப்பர், ஃபயர் சூப்பர். ஹாய் சுரேஷ். நான் என்ன படிக்கிறேன்? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, நான் எங்கப்பா மேம் இதுக்கு முன்னாடி மேம் கரெக்டாக 3 லெசன் முடிச்சிருந்தாங்க. நான் அடுத்த 3 லெசன் எடுக்கிறேன். ஓகே ஓகே மரியா மனோஜ், நோ ப்ராப்ளம். P is equal to WPT. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யார் அது? நிஸ்தி பிளாக்ஸ். அவர் தான்ப்பா ஃபுல்லாக படிக்கிறாரு. Law of conservation of energy. Okay, it states that energy can neither be created, உருவாக்கவும் முடியாது, nor be destroyed, அழிக்கவும் முடியாது. It may be transformed from one form to another, but the total energy of an isolated system remains constant. இதே கொஸ்டின் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். ஓகே, இப்போ நீங்க படிச்சீங்கன்னா இங்கேயும் உதவும். காலேஜ்ல வந்தோம் இந்த டெஃபினிஷன் சொல்லி காமிப்பாங்க, அப்ப நீ படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸ்டடி பிளான் வீடியோ இருக்கும்பா. ஓகேவா? ஸ்மாஷ் பண்றோன்னு சொல்ல மட்டும் கூடாது, யாருமே வெளியே சொல்லக்கூடாது. அப்படியே உள்ளேயே பூட்டி வச்சிருக்கணும். உள்ள குழம்ப கொதிக்க விடணும். அப்புறம் தான் கடைசி நேரத்தில் போய் கொதிக்க அப்படியே பொங்கி சமைச்சிடணும். ஓகே, சாப்பாடு போட்டுறணும். ஓகேவா? அப்படியே வெளியே 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 காய்கறி எல்லாம் போட்டால் என்னதுக்கு ஆகுறது? உள்ள அப்படியே வெறி குழம்பு மாதிரி அப்படியே வேகணும். ஓகே ஓகே, அடுத்து போயிடலாம். இதெல்லாம் வேணாம். 5th சாப்டர் வந்தாச்சு. மாமி இல்லை மாமி, நானும் கெமிஸ்ட்ரி தான் மாமி கேட்டேன், ஆனால் இல்லைன்ட்டாங்க மாமி. நான் கம்ப்யூட்டர் மேக்ஸ்ப்பா. பிரியாணி சமைக்கணுமா? சரி ஓகே, அடுத்தது 5th சாப்டர் போயிடலாமா? ஓகே, நீ நடத்து. ஏய், பிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போடா. மாமி என்ன பண்ணி வச்ச? வெயிட்டிங் ஃபார் யுவர் ரீப்ளே. கம்ப்யூட்டர்னு ஒருக்கிட்டேன்னு சொன்னேன். ஓ, நீங்களும் சிஎஸ்ஆ, சூப்பர். உதயகுமாரன், அந்த பிளாக்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் இன்னும் படிக்கவே சொல்லல நம்மள. ஓகே போலாமா? சித்து போ சொல்லிட்டாரு. டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ். The center of a mass of a body is defined as the point, defined as the ஒரு point where the entire mass of the body appears to be concentrated. இப்போ இந்த பென் இருக்குது, பென்ல நடு பகுதியில் அப்படியே பிடிச்சிருக்கேன். கரெக்டாக தானே பிடிச்சிருக்கேன்? இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஆரம்பிச்சாச்சு. ஓகே சுமதி, நீங்களும் சிஎஸ் தானா? ஓ, அக்செப்ட் டாக்ஸ். நீங்க பயோவா? சூப்பர். ஓ மை காட், எதுதல மாமே எது கஷ்டமா வந்துச்சுன்னு சொல்லு. சென்டர் ஆஃப் மாஸ் புரிஞ்சிருச்சுல? காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். The center of a mass of a body. இங்க ஒண்ணுமே எழுதல ராஜா, கொஸ்டின்ல உள்ளத இது அப்படியே எழுதி இருக்கோம். Is defined as a point, ஒரு பாயிண்ட்
where the entire இதோட முழு மாஸும் ஒரே இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் ஆகும், அதாவது ஒரே இடத்துல வந்து இருக்கும். ஓகே, அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, IL it is clear. IL it is clear. IL hi அம்மா வசையா புரியல. ஃபஹிமா நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, define torque and mention its units. Torque is defined as the moment of external applied force about a point of axis of rotation. என்னது? கதவு திறக்கிறதா? கதவு திறக்கிறது உங்களுக்கு தெரியும்ல, இப்படி இருக்கும், அப்படியே இப்படி திறக்கும் போது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆகுதா, இங்கே தான் ஆக்சிஸ் ரொட்டேஷன் ஆகுது, ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இதுதான் என்னது? டார்க். டார்க் புரிஞ்சாலே, ஹாய் தீபா, டார்க் புரிஞ்சாலே கப்பல் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டார்க் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்படி இருக்குது, இப்படி இருக்குதா, இதுதான் ஆக்சிஸ். அப்படியே திருப்புறமா, ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர். ஓகே சுமதி, பாய், போயிட்டு வாங்க. 10th வந்தது கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் எனக்கு மறந்துட்டு 10th எங்க வந்துச்சுன்னு. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? இல்லாட்டி இதையே திருப்பி சொல்லுமா? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்டு ஃபோர்ஸ். இது என்னது? இது எதுக்கு இங்க இது போடுறோம்? நம்ம தான் படிச்சிருக்கோமே செகண்ட் சாப்டர்ல. சைன் கிராஸ் வந்தா என்னது? வெக்டார் ப்ராடக்ட், ரைட்? சோ sin θ n கேப். இப்போதான் நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வெக்டார் படிச்சிருக்கீங்க. நீ எப்போ இது போட நீ மறந்துடுவ, கண்டிப்பா மறந்துடுவ. எப்போ நீ மறந்தாலும் டீச்சர் சொன்ன திட்டு தான் செய்வாங்க. ஸோ டோன்ட் பி அவர். 12th வந்து அதுவே பழக்கமாயிரும், பழக்கமான எழுதி பழக்கமாயிரும். ஓகே, இங்க என் கேப் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓ மை காட், மேக்னெட்டிக் நீடில். மாமே இது கேட்டா சரி மாமே விடு, ஹாஃபலியில பாத்துக்கலாம், வர வழியில. எந்த டிஸ்ட்ரிக்ட் மாமா நீ? நிவி கேக்குறாங்களா? சத்தியமா இல்லையே. இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். ஓகே, ஃபோர்ஸ் தஞ்சாவூரா? தஞ்சாவூர். என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தவங்க கூட தஞ்சாவூர் தான். நிவி சாரி இல்லையே, 10th இல்லையே. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் இன் விச் த ஃபோர்ஸ் cannot produce torque? Force cannot produce torque. Okay, torque is 0 when R and F are parallel. R and F are parallel. Parallel என்ன வரும்? θ 0 வந்துரும். θ 0 வருவாங்களா? θ 0 வந்தா sin 0 என்னது? sin 0 is equal to 0. So என்னது? It cannot be parallel. நொறுக்கிவிடலாம் நினைச்சேன், எக்ஸாம் நொறுக்கி விட்டுருச்சு. சூப்பர் சூப்பர். அப்போ டார்க் இஸ் 0 when R and F are anti parallel. Parallel இது anti parallel இப்படி இருக்கும். ஓகே, இதுனா 180 டிகிரி. அங்கே என்னது? சேம் 0 தான். ஓகே, டார்க் இஸ் 0 if the force acts at the reference point. ஓகே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன சொல்றது? இந்த இப்படி இப்போ கதவு இருக்குல்ல, இப்போ இப்படி பிடிச்சி தள்ளனா போகுமா, இந்த முன்னாடி பிடிச்சி தள்ளனா போகுமா, இல்லாட்டி இங்க இந்த காமிக்கிற மாதிரி இங்க வச்சு இப்படி தள்ளனா போகுமா? இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றாங்க. ஓகே, ஆன்டி பேரலல்னா தலை பேரலல்னா இப்படி இருக்கும், ஆன்டி பேரலல்னா 180 டிகிரி தலை, வேற ஒண்ணுமே இல்லை. இப்படி இருந்தா இப்போ இப்படி இருக்கு, பேரலல் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, பேரலல். இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதான் ஆன்டி பேரலல். ஓகேவா? ஓகே, இஸ் தட் கிளியர் ஸ்ரீஜு? புரிந்ததா? புரிந்ததா? அடுத்தது போயிடலாமா? அனைவருமே அடுத்தது போயிடலாமா? எட்டி உதச்சா கதவு உடைஞ்சிடும். ஆமா உண்மைதான். அடுத்தது போயிடலாமா? சொல்லுங்கப்பா. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ், 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் இன் டே டு டே லைஃப். இது நீயா எழுதணும்.
ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அ டோர். அவ்வளோதான். இது அபவுட் த ஹிங்ஸ்னு எழுதுங்க. அபவுட் த ஹிங்ஸ். அந்த மாட்டி இருக்கும்ல, இப்படி இப்படி ஆணி அடிச்சிருப்பாங்கல்ல, இதுதான் ஹிங்ஸு. இதுதான் ஹிங்ஸ். ஓகேவா? தெரிஞ்சுக்கோ, இதுதான் ஹிங்ஸு. ஓகே. ஆன்டி பேரல்னா -1 வராதா ராஜா? நீ சொல்றது ஆன்டி பேரல் காஸ் தீட்டாக்கு -1 வரும் ராஜா. ஓகேவா? லங்கேஷ். ஆனா சைன் தீட்டாவுக்கு 0 தான் ராஜா வரும். சைன் 90 மட்டும்தான் 1. ஓகே. சைன் 0வும் 0 தான், சைன் 180யும் 0 தான். ஓகேவா? நீ சொல்றது காசுக்கு சொல்ற. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? அடுத்தது டர்னிங் ஆஃப் a nut using a wrench. wrench என்னது? wrench ஸ்பேனர் தான். ஸ்பேனர் தான்ப்பா. ஒன் ஆஃப் த ஸ்பேனர்ஸ். ஓகே. தீபா சூப்பர் சூப்பர். ஓகே. 12th கெமிஸ்ட்ரி இல்லையே லாரா? சத்தியமா இல்லையே. இன்னைக்கு இல்லை, அது மட்டும் தெரியும். இன்னைக்கு எனக்கு டுடே ஐ எம் கம்மிங் ஃபார் திஸ் கைஸ், 11th கைஸ். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? டே மற்றவங்க எல்லாம் சொல்லட்டும்டா. இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறோம்டா. என் வாழ்நாள்லேயே இவ்வளோ ஸ்பீடாக நானும் படித்ததே இல்லைடா. டுமாரோ சத்தியமாக தெரியல. மாமே நீ 11th கவனிக்க ஆரம்பிக்கிறியா? எவ்ரிபடி போலாமா? லுக் அட் மீ. ஜான் பேர் என்னது? உங்கள் பேர் என்னது? மறந்துட்டேன். உங்கள் பேரை மட்டும் திருப்பி போகிறீங்களா? ஜான் மேத்யூ ப்ளீஸ். தல்லிதாவா? தல்லிதா ரைட். ஸோ மறந்துட்டேனே. ஓகே. நிஸ்தி பிளாக்ஸ் ரொம்ப படிக்கிற பையன் போல. வந்ததுலேருந்து போலாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. தலிதா. ஓகே. ஐ வில் ரிமெம்பர். டிஃபைன் கப்புள். ஓகே. கப்புள்னா படிக்கும்போது அப்படியே கிருன்னு வரும். 11th இருக்கும்போது எனக்கு அப்படி தான் வந்துச்சு. அப்படியே இப்போ போய் படிச்சு பார்க்குறேன், அவ்வளோ ஈஸியாக இருக்குப்பா. எ பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஃபோர்ஸு விச் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் and is separated by a perpendicular distance so that the line of action do not coincide, that causes a turning effect is called. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீரிங் வீல் எடுத்துக்கோங்க. இப்படி இருக்குமா? ஸ்வைங். இமேஜினேஷன். ஓகே. இமேஜினேஷன். இப்போ ரெண்டையும் கரெக்டாக எங்கே பிடிச்சிருக்கேன்? ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சிருக்கனா? இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சிருக்கனா? இப்போ அது எப்படி பிடிச்சிருக்கேன்? ரெண்டையும் ஒரு கையில் டைட்டாக ஒரு கையில் லூஸாக பிடிச்சிருப்பேனா? அப்படி இல்லை, ரெண்டையும் ஈக்குவலாக தான் பிடிச்சிருக்கனா? ஓகே. செப்பரேட்டட் பை எ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா? கரெக்டுங்களா? ஹாய் இத்தாச்சி. அத இப்போ இவ்வளவுதான். இதுதான். இதனால என்ன நடக்குது? ஃபோர்ஸ் நடக்குதா? ஸ்வைங்னு ரெண்டும் ஒரே மாதிரி போதா? தட் இஸ் கப்புள். ஓ சூப்பர். முடிச்சிடலாம். எல்லாத்தையும் படிக்கணும். லேட்டானா தூக்கம் வருதா? சரி வரட்டும். இன்னும் ஒரு லெசன் தான்ப்பா இருக்குது. நீ உங்களுக்கு 9:50 முடிச்சிடும் போலே. 9:15 தலை லைவ் எண்டா? கொஸ்டின் யாருக்கும் புரியலையாப்பா? திருப்பி சொல்லணுமா? எங்க கப்பலா ஓல்டு கப்பலாவா? டே உனக்கு சேட்டை தான்டா. பேட்டரி இல்லையா? படிக்கணுமே, என்ன பண்ணலாம்? வேற போன்ல பாருங்க, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. கப்புலா அவன் தான்ப்பா சொன்னான், நான் சொல்லப்பா. சத்தியமா அவன் தான் சொன்னான், நான் ஒண்ணுமே சொல்லல. ஐ எம் ஸ்மால் பாய், குட் பாய். ஒன்ஸ் மோர் வேணுமா? சூப்பர். A pair of forces
a pair of forces which are equal in magnitude. Forces are equal in magnitude but opposite in direction and is separated by a perpendicular, okay, perpendicular distance, so that their line of actions do not coincide. That causes a turning effect is called couple. புரியுறதே? உங்க வயசுல இருக்கும்போது இது சத்தியமா இத வாசிச்சா புரியாது. சோ திருப்பி கூட வரேன். என்னன்னா ரெண்டு ஃபோர்ஸ், a pair of forces, ஸ்டீரிங் வீல் மட்டும் போதும் கப்பலை புரிஞ்சுக்கிடும். ஓகேவா? a pair of forces which are equal in magnitude, ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்குது. ஓகே, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், ஆப்போசிட்ல இருக்குது. ஓகே, separated by a perpendicular distance so that their line of action does not coincide. That causes a turning effect. சுத்துதா swing is called couple. சின்ன வயசுல விளையாண்டது. once more வேறயா? யார் பாப்புலர்னு சொன்னது? ஒரு பேர் மறந்து போச்சே. ஹாய் நர்மதா, போலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? யார் புரியலன்னு சொன்னது? நெக்ஸ்ட் போயிடலாம். Define principle, state principle of moments. The principle of moments states that in equilibrium the total sum of anti-clockwise movement is equal to the total sum of clockwise movement. இது 10th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் படிச்சது. ஓகே, இத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். The principle of moments states that in equilibrium, ரெண்டும் ஒரே, எப்படி சொல்றது, இப்போ ஒரு சீசா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? யார் ஏறதுக்கு முன்னாடி இப்போ இங்க ஒரு வெயிட், இங்க ஒரு வெயிட் கரெக்ட்டா வச்சிருக்கோம். ஓகே, in equilibrium the total sum of anti-clockwise moment is equal to the total sum of clockwise moment. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுனா, இங்கே ஒரே ஃபோர்ஸ், இங்கேயும் ஒரே ஃபோர்ஸ் இருந்துச்சுனா, that is known as principal moment. எது புரியல சந்தோஷ்? எது புரியல? போனதா கப்பல் புரியலையா? திருப்பி சொல்லணுமா? principle of moments. அதில் அஸ்மா, உங்கள் பேரை ஞாபகம் வைத்துள்ளேன். லாஸ்ட்லேயே வரும்போது உங்களை பார்த்தேன். ஓகே, இப்போ பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஸ்டேட்ஸ் தட், இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் கொஸ்டின் எழுதுறது, இதெல்லாம் நம்ம சொல்லித்தர முடியாதல, இது நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். இன் ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது the total sum of clockwise and anti-clockwise, clockwise சுத்துறதா, சுத்து, சத்தியமா இன்னைக்குல தீபா, நானே இங்க ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கிறேன். The principle of movement states that in equilibrium the total sum of anti-clockwise movement is equal to the total sum of clockwise movement. அதுதான்ப்பா, இது clockwise னு வெச்சுக்கோங்க. ஓகே, கிளாக் இப்படி தானே சுத்தும். ஐயோ, உங்களுக்கு கேமரால ஆப்போசிட்டா வருமே. clockwise anti clockwise, இது clockwise anti clockwise, ஏதோ ஒரு இது ஒரு பக்கம் clockwise வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் anti clockwise வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது in equilibrium the total sum of anti clockwise movement is equal to the sum of clockwise movement. ஓகே, ஸ்கிரீன் கிளியரா இல்லையா? நல்லா தானே இருக்குது, நல்லா தானே பாருக்குது. ஹாய் ஜோனதன், நேத்து ஏன் வரல? நேத்து உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகே தீபா, நோ ப்ராப்ளம். ஹாய் ஸ்பைடர்மேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா?
அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஃபீவரா? பிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? போலாம், போயிடலாம். அடுத்த கொஸ்டின் இல்லை, அடுத்த லெசனுக்கே வந்துட்டோம். என்ன லெசன்? கிராவிடேஷன். இது இந்த கொஸ்டின் எங்கப்பட்ட கேட்கப்பட்ட கொஸ்டினா நான் பார்த்தவொடனே ஏன் சொல்றேன்னா எனக்கு பப்ளிக்ல வந்த கொஸ்டின் வந்துச்சு. இது நம்ம 3 மார்க்ல படிச்சிருக்கோம். 5 மார்க்ல கேட்டாங்க. நான் அப்படியே சாக்கு. என்ன பண்ணேன்? இதையே எழுதி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டேன். பார்த்தா எல்லாத்துக்கும் மார்க் போட்டு விட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. அது என்ன, அதெல்லாம் இல்லை மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். 96 வாங்கினேன் இந்த கொஸ்டினை எழுதியுமே. 4 உண்மை கரெக்டா தப்பு. உங்களுக்கு பப்ளிக் இல்லை. ஆமா பப்ளிக் இல்லை. ஆமா உங்களுக்கு பப்ளிக் வேற இல்லையோ. ஆல்வுதான். விச் கைடுனா? திஸ் இஸ் அண்டர்லைனிங் கைட்ஸ்பா. கிடையாதா? சரி விட்டுருங்க, இதை விட்டுருங்க, அவ்வளோதானே, நோ ப்ராப்ளம். அதுதான் 5 சாப்டர்ஸ்க்கு அதான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஓகே, அதை மட்டும் திருப்பி ஓகே திருப்பி படிச்சிருங்க. கண்டிப்பா 5 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன், கம்பல்சரியான நான் நடத்தல. ஓகேவா? மாமே அழுக வருதா? சரி, கண்டினியூ. Law of orbits. Each planet moves around the sun in an elliptical orbit with the sun at one of the foci. என்ன சொல்றாங்கன்னா, சன் இருக்கிறாரா, இவர்தான் சன்னு, இவரை சுத்தி ரிங்கா இருக்குமா, அதாவது ரிங் இல்ல ஆக்சிஸ்ல ஒவ்வொரு பிளானட் இருக்குமா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே சொல்ல. ஓகே, பரவாயில்லையா? சூப்பர். பரவாயில்லனா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இது 6th லெசன் பா. 6th லெசன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பா. ராஜா, எந்த லெசன் வரைக்கும் உனக்கு போர்ஷன் இருக்குன்னு சொல்றியா? ஓகே, சூப்பர் லங்கேஷ், போயிட்டு வாங்க. நன்றி. 5 லெசன்னா ராஜாதான். நீ எப்பயுமே ராஜாதான். ஆமாப்பா, 2 வால்யூம் தான். பிறகு நாங்கள் என்ன படிச்சோம்? ஜாலியா இருக்கா? ஜாலியா தானே இருக்கணும். பப்ளிக் இல்லாதனாலயா? நெக்ஸ்ட் போலாமா? இதுதான் தல ஃபுல் மீனிங் சொல்லவா? ஈச் பிளானட், ஒவ்வொரு பிளானட்டும் மூவ்ஸ் அரௌண்ட் த சன், சன்னை சுத்தி வருது. இவர்தான் சன்னு, இவர பிளானட்ஸ்லாம் சுத்தி வருது. சன்னோட மாஸ் எவ்வளவு தெரியுமா? Sun has the biggest mass in the solar system in an elliptical orbit with the sun at one of the foci. ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் வச்சு சுத்தி வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, என்ன காலேஜ்? ஐ எம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? சன்னோட மாஸ் எவ்வளவு தெரியுமா? நம்ம சோலார் சிஸ்டம்ல 99.9%, ஓகே, 99.9% மாஸ் நம்ம அண்ணன் சூரியன் தான் வச்சிருக்காராம். ஓகே, 99.9% மாஸ் தான் சூரியன் இருக்குது. அந்த 0.1%ல தான் அந்த 8 பிளானட்ஸு, ஒரு ப்ளூட்டோ, இத்தனை நிலா, அத்தனை ஒவ்வொரு பிளானட்டுக்கு அவ்வளோ இது மூன்ஸு. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நத்திங். 12th ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். 12th ஸ்டூடெண்ட் மட்டும்தான் நான். ஓகே, 0.1%ல தான் மற்ற ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே வருதான். ஓகேவா? கேட்கும்போது ஓஎம்ஜியா அப்படிதான் இருக்கு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. நான் கொடைக்கானலில் ஒரு இது எங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டி போனாங்க. அங்கே சொன்ன உடனே எனக்கு அப்படியே எப்படி ஆயிடுச்சு. 99.9% மார்க்ஸ் வச்சுக்கிட்டு எப்பா. ஓகே, அடுத்து போயிடலாமா? இது திருப்பி யாரும் கேட்டீங்களா? நான் மறந்துட்டேனா? சாப்பிட்டீங்களா? இல்லை, சாப்பிடலப்பா. இப்போதான் கரெக்டாக மழை பெஞ்சு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன்.
மலையில் ரேப்பிடோ போட்டு வந்திருக்கேன். ஓகே, சரியா தலையை கூட பண்ணல. இன்னைக்கு இல்லை, லாரா டுடே நோ. லா ஆஃப் ஏரியா, த ரேடியல் வெக்டார் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். என்னன்னா the ரேடியஸ் இருக்குதாப்பா, radial vector sweeps equal area in equal interval of time. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் போகும். இது அவ்வளோதான். இங்கேயும் மலையா, சூப்பர். எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. அடுத்தது போயிடலாமா? டெஸ்ட் புரியலப்பா, என்ன சொல்றீங்க மகாலட்சுமி? நாளைக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியலப்பா. உங்களுக்கு 25 தானே எக்ஸாமு, இன்னைக்கு 19 தான் ஆகுது. ஆனால் நான் ஏதாவது படிக்க சொல்லட்டா? லாரா, நீங்கள் இப்போ சாண்டி போய் ஹாஸ்பிட்டல் எழுதிங்களா, கன்னிசாரோ ஆல்டால் 3 எழுதிருங்க. ஓகே, படிச்சிருங்க, இப்பயே படிச்சிருங்க. சரி சரி சரி, நோ ப்ராப்ளம். லாரா, நான் சொன்ன 3 கொஸ்டின்ஸ் மட்டும் முடிச்சிருங்க. ஓகே, லா ஆஃப் ஏரியா புரியல, ரொம்ப கதை பேசுகிறோமோ. ரேடியல் வெக்டார் sweeps equal areas in equal intervals of time. இப்படி இருக்குமாப்பா? இங்கே சன் இருக்குமா, இதை சுற்றி பிளானட் வருமா? ஓகே, கரெக்டாக தானே வரைகிறேன், இப்படி தானே இருக்கும். டெரிவேஷன்ஸ் டுமாரோ. ஓகே, டுமாரோ ஹரிணி, டுமாரோ நாளைக்கு வாங்க. இந்த பிளானட் ஈக்குவல் ஏரியாவோட தான் டிராவல் பண்ணுமா. ஈக்குவல் குறிப்பிட்ட டைமுக்கு குறிப்பிட்ட ஏரியா தான் போகுமா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, ஆல்டால், கன்னிசாரோ, ஆஸ்வால்ட் டெலிவிஷன்ல. ஓகே, சித்ரா நீங்க என்ன கேட்டீங்க? சத்தியமா பார்க்கலையே. டுமாரோ பாப்பா, டுமாரோ சேம் 6:30 தான்ப்பா சொன்னாங்களே, மேம் சொன்னாங்களே. 10th கிளாஸ் இல்லையே, எனக்கு தெரியலையே 10th கிளாஸ் பற்றி. நாளைக்கு 11th வரலாம், நான் 12th வரலாம். 10th வர்றது தெரில எனக்கு. நாளைக்கு காலேஜ் வச்சுருக்காங்க எனக்கு. சரி சரி, சொல்லுங்க லக்ஷ்மி நர்மதா, வாட் இஸ் யுவர் டவுட்? கண்டிப்பா இருக்குமாமே. ஆமா, நான் சிஎஸ் குரூப் தான்ப்பா. 11th வாங்க தல. ராஜா, நீ ஒரே ஒரு ஆள் தான் 11th வர சொல்ற. மற்ற அவன் 12th படைப்பழத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மொயின் இருப்பாங்க நம்ம பசங்க. வர்றவன் கமெண்ட் பண்றதுல பாதி பேர் 12th தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி, லா ஆஃப் பீரியட். The square of time period of revolution of a planet around the sun in its elliptical orbit is directly proportional to the cube of semi major axis of the ellipse. என்ன சொல்றாங்க? சேம் திங் தான். போடலாமா? போடலாம். ஐயோ, வரையறதா வரவே செய்ய முடியுது. உங்க டீச்சர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணணும், அந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிங்க. ஓகேவா? கண்டிப்பா போதும்பா, கண்டிப்பா 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 போதும்பா. 5 2 மார்க் நீ அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சத்தியமா போலாமா? இங்க சன் இருப்பாரு, இங்க பிளானட்ஸ், இங்க பிளானட் சுத்தி நிலா இருக்கும். நிலாலாம் வேண்டாம். the square of time period of a revolution of a planet, இது சுத்தி வர்றதுக்கான டைம் t square is directly proportional to the cube of semi major axis. இவர்தான் மேஜர் ஆக்சிஸ். பெருசா இருக்கு அதனால மேஜர், இது சிறுசா இருக்கு சோ அதனால மைனர். is equal to the cube of semi major axis of the ellipse. semi major axis எலிப்ஸ்னா கொஞ்சம் கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னடா சேவ் பண்ணிருக்கோம் 12th இது வச்சு தான் 5.2 எக்ஸசைஸ். 12th இதுதான் நகரம், இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே 12th. ஓகே, படிச்சா மண்டை குழம்புதா? ஏன் மாமே? டே
அவ்வளோ மோசமாக இருக்கு. சரி திருப்பி சொல்லி தரேன். ஒன்றுமே இல்லைண்ணே. அண்ணே பாருண்ணே இருக்குதானே இது. ஐயோ தப்பா பண்ணுறீங்களா? இப்படி ப்ளஸ்ஸை கொஞ்சம் நீட்டி விட்டுக்கோண்ணே. ஓகேவாண்ணே? ப்ளஸ்ஸை கொஞ்சம் நீட்டி விட்டுக்கோ. இப்படி இவர் தான் சன்னு. ஓகே, இவர் தான் சன்னு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடு. ஜாயின் பண்ணிட்டியா? கொஞ்சம் மோசமாக தான் டயக்ராம் இருக்கும், என்னை மன்னிக்கவும். இங்கே பிளானட் சுற்றி வருது. இவர் சன்னு. இந்த ஆக்சிஸ் இருக்குதா? இந்த ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் சின்ன ஆக்சிஸ் இருக்குதா? இவர் தான் என்ன ஆக்சிஸ்? மைனர் ஆக்சிஸ். சிறுசுனால மைனர், மைனர் ஆக்சிஸ். ஓகே, பெருசா இருக்கிறவர் யாரு? மேஜர், மேஜர் ஆக்சிஸ். ஓகே, மேஜர். சிறுசா இருக்கிற ஒரு மைனர், பெருசா இருக்கிற ஒரு மேஜர். இவர் சுத்தி வர்ற டைம் பீரியடோட ஸ்கொயரும், இதை சுத்தி வர்ற டைம் பீரியடோட ஸ்கொயரும், ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ். செமி மேஜர் ஆக்சிஸ் தானே போடுறாங்க, அப்படின்னா மைனர் ஆக்சிஸ் பா, சாரி. மைனர் ஆக்சிஸ் கியூப். இது எல்லா பிளானட்டுக்குமே ஒரே ஒரு தான் வரும். இதை இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்போ நான் இந்த மாதிரி சயின்டிஃபிக் இவங்க எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே இது பண்ணாங்க. எனக்கு எங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட ஐசைட் அப்படி இருந்துச்சு. அது என்னோட இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. அந்த காலத்திலேயே அந்த இது கரெக்டாக எல்லாத்துக்குமே ஒரே வழி தான் வரும். 3 பாயிண்ட்ல தான் சம்திங்ல வரும். எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்டான ஒரே வழி. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பிளானட் அதுக்கு இது கான்ஸ்டன்டாக தான் வந்துச்சு. அது அப்பயே கண்டுபிடிச்சாங்களாம். அவங்க கண்டுபிடிச்சதுல பாயிண்ட் வித்தியாசம் தான். எங்க மேம் சொன்னது அப்படியே எனக்கு இருக்கு. எங்க ஸ்கூல் மேம்பா 11th ரிலேஷன் பிட்வீன் ஒரு கொஸ்டின் இருக்குமே, அந்த ஒர்க் எனர்ஜி கிட்டக்க ஒரு கொஸ்டின் இருக்கும் பாருங்க. அது எனக்கு மறந்து போச்சு. ஸ்கூல் டீச்சர் சொன்னப்பா, அவங்க கண் அப்படி விரிஞ்சு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா, அது அப்படியே இன்னும் என் கண்டுக்குள்ளேயே நிக்குது. டிக்சன், எனக்கு பயாலஜி தெரியாது, என்னிடம் கேட்காதீர்கள், எனக்கு பயாலஜி தெரியாது. ஓகே, இந்த கொஸ்டின் ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரொம்ப நேரம் கதை பேசிட்டு வந்த கொஸ்டினுக்கு தான் 20 minutes பேசியிருப்போம். அடுத்து போலாமா? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். விச் ஸ்கூல் இஸ் இன் பூவனாதபுரம். ஓகே, டிஸ்ட்ராக்ட் ஆயிருனா. ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதே கொஸ்டின் உங்களுக்கு சாப்டர் 1 12th பிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்கும். அங்க என்ன வரும்னா சேம் தான். இங்க என்ன போடுவீங்க? m1 m2 போடுவீங்களா? k m1 m2 by r ஸ்கொயர் போடுவோமா? அங்க என்ன போடுவோம்? சேம் f is equal to k q1 q2 by r ஸ்கொயர். இது இப்ப நினைச்சு கொஞ்சம் குழப்பம் வேணா. f is equal to m1 m2 into r ஸ்கொயர். இப்ப டெஃபினிஷன் பார்ப்போம். Newton's law of gravitation states that the particle of a mass attracts any other particle of a mass m in the universe with an attractive force. கவிதையா? சரி லைட் அப்பப்போ கதை பேசுவேன் நானே, இல்லாட்டி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. The strength of this force of attraction was found to be directly proportional to the product of their masses and inversely proportional to square of the distance between them. Directly proportional to the product of their masses. என்ன மாஸ்? இப்போ நம்ம சூரியனை கண்டுபிடிக்கிறோம்னா சூரியனோட மாஸ். ஓகே, சூரியன்னா என்ன? சன்னோட மாஸ். எதோட மாஸ்? நம்ம பிளானட் என்ன பிளானட்? எர்த்தோட மாஸ். ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை அதுக்கு ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் பண்ணும். அவ்வளவுதான். தட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபார்முலா ஃபார் எர்த். யாருக்காவது சன்னோட மாஸ் தெரிஞ்சுனா போட்டு சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியலப்பா சத்தியமா. ஸ்வேதா, சத்தியமா நீங்க பார்க்கல. ஹாய்.
how many important questions இந்த கொஸ்டின்ஸில் இந்த லெசனில் எத்தனை கொஸ்டின் இருக்குதா? ஐயோ 1 2 3 4 5 6 7. சரி இப்போ நம்பர் தப்பாக கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஸ்டின் இருக்குது இன்னும் கரெக்டாக. இந்த கொஸ்டின் புரிஞ்சதா? திருப்பி சொல்லணுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டேன். இதுதான்ப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நடத்துறதான்ப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 12th கெமிஸ்ட்ரி நாளைக்கு, இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு இல்லையேப்பா ஸ்வேதா. 12th 11th physics லைவ் எப்போவா? நாளைக்கு கேட்குறீங்களா? நாளைக்கு 6:30க்கு ஆரம்பிச்சிடும். uses of helium. Okay, Lara. uses of helium when BCl5 is heated. என்ன வரும்? ஓகே அனு ஹாய். நான் கெட்ட ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நான் வந்து நல்ல ஸ்டூடெண்டா. சரி அப்புறம் போவோம். இங்கே போவோமா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ராஜா vlogs அப்படின்னு ஒருத்தர் இருப்பீங்களே, சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நீங்க ஒரு ஆள் தான் அடுத்த கொஸ்டின் போல சொல்லுவீங்க. அரே பா இப்போ வந்து கேட்டீங்கன்னா என்னப்பா பண்றது? புரியலையா? சூப்பர். அதில் அஸ்மா தான் புரியலன்னு சொல்லியிருக்காங்க. she is my regular student. so போலாம். state Newton's law, universal law of gravitation. Newton's law of gravitation states that the particle of a mass m1 attracts any other particle of mass 2 with the force. சரி இந்த யூனிவர்ஸ் விட்டுட்டேனா? சரி with the force. okay, attractive force. okay, the strength of this force of attraction is directly proportional to force is directly proportional to masses m1 m2. okay, and inversely proportional to square of the distance between them. okay, ராதிகா ஹாய், இப்போதான் உங்களை பார்க்குறேன். ஒன் மார்க்லாம் இல்லைப்பா, சாரி. லாரா இல்லைப்பா. ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? யார் கேட்டது? அதில் லட்சுமி தானே. அடுத்த கொஸ்டின் போயிடலாமாப்பா? இது திருப்பி சொல்லணுமா? இன்னொரு தடவை. அதில் லட்சுமி ஐ நீட் ரீப்ளே ஃப்ரம் யூ. கரெக்டாக அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் லட்சுமி லைவ் இல்லையா? என்னப்பா புரியுது? சார்லாம் வேணாம், ப்ரோ தான். சூப்பர் அனு, சூப்பர். எனக்கு தேங்க்யூவா. ஏன் இப்படி போய் சொல்கிறீர்கள்? சும்மா பாசத்துல சொல்லுவாங்கடா. அதில் லட்சுமி ஐ எம் நீட். ஓகே எப்பாடி சொல்லிட்டாங்கப்பா ஒரு வழியா. இப்போ will the angular momentum of a planet be conserved? justify your answer. ஓகே என்ன சொல்றாங்க? angular momentum of a planet நிலையானதா என்று கேட்கிறார்கள். நாம் அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டுமா? if yes na justify. okay, yes, because tau is equal to r vector into f vector is equal to 0. ரிஃபாயா சத்தியமா நீங்க என்ன போட்டீங்க நான் பார்க்கல. ஹாய்ன்றது ரீப்ளேவா? It implies that angular moment is a constant vector, நிலையான வெக்டாரா. okay, the angular moment of a earth about it the sun is constant throughout the motion. the angular moment of earth throughout the sun சுத்தி வரும்போது எப்பயுமே அது சேம் ஃபோர்ஸ் இதுல தான் போகுதாம். டே 11th லைவ் வந்தேன், ஏன்டா இன்னும் இப்படி பண்றீங்க? டேய் சும்மா இருடா, இங்க பாடா. இது புரிஞ்சிருச்சான்னு சொல்றா. ஸ்பைடர் முருகன் புரிஞ்சுதான்னு சொல்றா. ஓகே சரி சொல்லுங்க லக்ஷ்மி, என்ன டவுட்டு
சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க லக்ஷ்மி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி நர்மதா கௌரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளாஸ் போய்கிட்டு தான் பாருங்க. நம்ம பசங்க உள்ள ஒய் ஜீரோவா ஆர் வெக்டார் இன்ட்டு எஃப் வெக்டார். ஆமா, எதுக்கு ஜீரோ எனக்கே மறந்து போச்சு. வந்துருச்சு. ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்குதா, அதனால தான் ஜீரோ. ஓகே, நான் டெய்லி ஆனந்தமா தான் பாருங்க. ப்ரோனோஸ் ஆல் சப்ஜெக்ட். ஓகே நர்மதா, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நடுவில் ஏதோ ஈக்குவேஷன் வந்துருக்காங்களா? யார் அதை கேட்டது? சையத், இது என்ன ஈக்குவேஷனா? ராஜா, இதுக்கு முன்னாடி எடுத்த கொஸ்டின் நீ இருந்தியே, நான் உன்னை பார்த்தனே. இதுதான்ப்பா டவ்வோட ஃபார்முலா. டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்டு எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, விச் ஸ்டாண்டர்ட்? ஐ எம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், கோயம்புத்தூர்ல. ஐ எம் ஃப்ரம் விருதுநகர், சிவகாசி. அடுத்தது போயிடலாமா? The gravitational field, the gravitational force experienced by unit mass placed at a point. Okay, இப்போ என்னன்னா பிளானட் இருக்குதா, நம்ம பிளானட்டோட கிராவிடேஷனல் ஃபீல்ட்னால தான் நம்மளோட என்னதெல்லாம் சுற்றி வருது, சேட்டலைட்லாம் சுற்றி வருது. ஓகே, சேட்டலைட்டு, நிலா எல்லாமே எதில் சுற்றி வருது? நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல தான் சுற்றி வருது. ஓகே நர்மதா. இன்னைக்கு இல்லப்பா. ஹாய் முஜீப், ஹாய். இது ஓகேவா? பிளானட்டை சுற்றி வரும் நிலா, சேட்டிலைட்ஸ். ஸோ சேட்டலைட் உள்ளதான் சுற்றி வருமோ? சேட்டலைட் எல்லாம் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்ட். புரியலையா? நம்ம எப்படி சொல்லிவிட்டீங்க? திருப்பி சொல்லுவோம். ஓ, the gravitational force experienced by a unit mass. யூனிட் மாஸ்னா நம்ம சேட்டலைட் தான் யூனிட் மாஸாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, யூனிட் மாஸ்னா அது ஒரு மாஸ் தானே. எர்த்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் அது நம்மளை சுற்றி வருது சேட்டலைட்டு. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சண்டே லைவ் இருக்குமா? 12th இருக்கான்னு தெரியல, நான் 11th இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் முருகன். நவோவா உங்க பேரு? நவோ. லெட் மீ ரிமூவர் தட். நவோ. ஓகே, நவோ. புரியலையா? அதில் புரியலையா? புரியல. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை எ யூனிட் மாஸ். இது நம்மளுடைய எர்த்து. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இவர் வெளியே தராரு. ஓகே, அதனால தான் நம்மளுடைய சேட்டலைட் சுற்றி வருகிறது. இதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஓகே, இதுவே நீங்கள் 12th என்னன்னு படிப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிப்பீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நர்மதா, ஏன்பா இத்தனை தடவை நர்மதான்னு போடுறீங்க? நம்ம ஆளுங்க வருவாங்க, ஒரே கமெண்ட் தான் போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஹாய் ராதிகா. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க? இட் இஸ் a வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, ஓகே பாய். அதில் இன்னும் புரியலையா? Oh my god. The gravitational force. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன தெரியும்லப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ சன்னையே வச்சுக்கோங்க.
சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் நம்ம எல்லா பிளானட்டும் சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் சுற்றி வருது. லாஸ்ட் ஸ்டெப்பு புரியலையா? என்னப்பா ஸ்டெப் இருக்குது? ஈக்குவேஷன் லைவ் எப்போ? நாளைக்குப்பா தலிதா, நாளைக்கு. Define gravitational potential energy. The gravitational potential energy is defined as the work done to bring the mass m2 from infinity to a distance r in a gravitational field of mass m1. என்ன சொல்றாங்க? இது m1, இந்த பக்கம் உள்ளது m2. m1க்கும் m2க்கும் சம்பந்தமே இல்லை. அந்த m1ஓட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்குள்ள எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இவரை உள்ள கொண்டு வரன்றதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரிஃபையா என்னது ஒய் ஆங்கிரி? நான் உங்களை சத்தியமா பார்க்கல. பாய் நவீன், போயிட்டு வாங்க. பாய் ஃபஹிமா, ரிப்பீட். ஓகே, அனு முடிச்சுட்டு பேசுவோம். உங்க கூட பேசணும்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் சண்டைக்கு வர தயாரா இருக்காங்க, எல்லாம் அப்படியே இருக்காங்க. ஸோ இப்போ வேணா முடிச்சுட்டு பேசுவோம். ஓகே, the gravitational potential energy is defined as work done to bring the mass m2 எங்க இருந்து கொண்டு வராங்க? from infinity to a distance r. உள்ள கொண்டு வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல விட்டுறாங்க? r குள்ள விட்டுறாங்க. இது என்னன்னு வச்சுக்கலாம், இதை ஒரு அது ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம எர்த். அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆஸ்ட்ராய்டை கொண்டு வந்து நம்மளோட உள்ள உடல் சொல்லல நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்குள்ள சுத்த வைக்கிறோமோ இன்ஃபினிட்டில இருந்து, தட் இஸ் நோன் அஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மை நேம் இஸ் ஆண்ட்ரூ. ஆமாப்பா, நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. என்னப்பா இப்படி கேட்டீங்க? நீட்டுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும்தான்ப்பா, மேக்ஸே இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்றதே இல்லை. எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்டே இல்லை. எஸ் ஆண்ட்ரூ. போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இட்ஸ் யூனிட் இஸ் ஜூல். எனர்ஜிக்கு எப்பயுமே யூனிட் என்னது? ஜூல். எனர்ஜியோட யூனிட் ஜூலுங்கிறத ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. காலேஜ் வரைக்கும் யூஸ் ஆகுது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே யூஸ் ஆகும். This seems easy. Okay. Define gravitational potential. The gravitational potential at a distance r due to mass m is defined as amount of work required to bring unit mass from infinity to the distance r. அதே கதை தான் திருப்பி வருது. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? m2 m1 சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? யூனிட் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 11th ஃபிசிக்ஸ்ல எப்போவா? யாருப்பா நீ? ஐயோ, ஆமாம், இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. சாரி, இல்லை, மன்னிக்கவும். ஓகே, இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, நான் 12th எவ்வளோ? 553. அடே அதிலஸ்மா, ஏன்பா இப்படி பண்றீங்க? இது பார்க்க 11th பிசிக்ஸ் மாதிரி தெரியலையா? இது பார்க்க 11th பிசிக்ஸ் மாதிரி தெரியலையா? ஓகே ஓகே ஸ்பைடர். டெங்பா சும்மா ஒரு வாட்டி சொல்லிட்டு போட்டோம், அவ்வளோதானே. ஹிஸ் விஸ், அவ்வளோதான்.
அடுத்து போயிடலாம். இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குது? 1 2 3 4 5 கொஸ்டின் தான் இருக்குது. 5 கொஸ்டின் முடிச்சுட்டு ஜென்ரல் டாக் பண்ணலாம். இப்போ வேணாம், தயவு செய்து விட்டுருங்க. அடே சூர்யா கேட்குறான் பாரு, அடுத்து போகலான்னு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் gravitational potential and gravitational potential energy? The amount of work done in bringing a body of unit mass from infinity to that point without acceleration. Without acceleration என்ன சொல்றாங்கன்னா velocity-யை சேஞ்ச் பண்ணாம கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஓகே, வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தான் ஆக்சிலரேஷன் வரும். கரெக்டா? ஓகே, ஓகே, அடுத்தது போயிடலாமா? 5 minutes தான் இருக்குதா? ஓகே, V is equal to minus gm/r. அடுத்தது gravitational potential energy. The energy stored. Gravitational potential energy-னா எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. இதுக்கு தான் நம்ம யூனிட் என்னன்னு பார்த்தோம், ஜூல்னு பார்த்தோம். The energy stored in the body at that point if the position of the body changes due to force acting on it. If the position of the energy stored in the body at that point. எனர்ஜி ஒரு பாயிண்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, if the position of the body changes, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒரு நிலையான பகுதியில் ஒரு ஃபோர்ஸ் உள்ளது, பேனா உள்ளது. பேனாவின் மீது ஒரு ஃபோர்ஸ் வந்தடிதா. ஓகே, அந்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ தென் சேஞ்ச் இன் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஆன் த பாடி பை த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஒர்க் டன்னும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே லக்ஷ்மி, நர்மதா, சாரி நர்மதான்னு சொல்லிட்டேன், தெரியாமல் பார்த்து ஒரு 40 அளவுக்கு நர்மதான்னு போட்டாதீங்க. நர்மதா, பாய், குட் நைட். ஓகே, டிங்பா அப்படியே குறையுது, ஏழுது, அப்படியே தான் இருக்குது. ஈக்குவேஷன் லைவ் நாளைக்கு 3 2 1 இப்பயே வா. ஐயோ, இன்னொரு இதெல்லாம் முடிஞ்சில, இது புரிஞ்சுதுல. ரஞ்சித், எனக்கு எக்ஸாம் ஃபினிஷா? சூப்பர், எக்ஸாம் முடிஞ்சா? வாட் இஸ் மீன் பை எஸ்கேப் ஸ்பீட்? இந்த வேல்யூ மறந்துடாதீங்க யாரும். நான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். இதை நான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் இட். த மினிமம் ஸ்பீட் required by an object to escape from Earth's gravitational field is called escape velocity. ரிஃபயா சார், என்னப்பா ஆச்சு உனக்கு? தேங்க்யூ, நான் கொடுத்த கொஸ்டின் வந்துச்சா? நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்றீங்க ரிஃபாயா? நீங்க ஏன் கோவப்படுகிறீர்கள்? சத்தியமா எனக்கு தெரியவில்லை. ஓய், நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? மினிமம் ஸ்பீட் required by an object to escape from Earth's gravitational field is called escape velocity. என்ன சொல்றாங்க? இப்போ நம்ம ராக்கெட்லாம் வெளியே போகுதா? சன்னை விட்டு வெளியே போகுதா? சன்னை விட்டுன்ற பாருங்க, எர்த்தை விட்டு வெளியே போகுதா? எர்த்தை விட்டு வெளியே போகும்போது அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குமா? ஒரு செகண்டுக்கு அது 11 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுமா? ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர்ஸ் போகணுமா? சத்தியமாக பார்க்கல ஸ்பீடர். என்ன காலேஜ்? பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நான் என்னப்பா பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையேப்பா ரிஃபையாவை. நீயும் சேர்ந்துட்டு சொல்கிற. இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது. லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். லாஸ்ட் ராஜா, உனக்கும் ரீப்ளே பண்ணலையா? என்னடா நீ பண்ண? ரீப்ளே பண்ணல. நான் கோயம்புத்தூர்லப்பா, நான் சிவகாசி சொந்த ஊர்.
ஓகே பாய். முருகு பேர் ரொம்ப சொன்னாரே, பேர் மறந்துட்டேன். தூக்கம் வருதா? சரி சரி, ரெண்டு கொஸ்டின். ஒய் இஸ் த எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் நெகட்டிவ்? லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? லைவ் 6:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடி சும்மா இருடா. The negative sign in the total energy implies that the satellite is bound to the earth. என்ன அந்த சேட்டலைட்டோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுல என்ன பண்ணுவோம், அதில் ஆன்சர் கடைசியில் மைனஸில் வரும். என்ன சொல்கிறது, நான் மைனஸில் இருக்கிறதுனால அது எர்த்தோட சேட்டலைட் சுற்றி பவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்லுது. அண்ட் இட் கெனாட் எஸ்கேப் ஃப்ரம் த எர்த். எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது, அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிற பாதையை விட்டு எஸ்கேப் ஆகாது. ஓகே. As H approaches infinity, the total energy tends to 0. H அந்த ஈக்குவேஷன் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும்ண்ணே. சரி இப்போ விடுங்க, இதுவரை பார்ப்போம். The satellite is completely free from influence of Earth's gravity and it bound to the Earth at larger distance. ரிஃபாயாம் சரி என்னப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு சத்தியமா நீங்க இது 6th லெசன்பா. நம்ம பசங்க எல்லாம் நல்லா தானே கிடைச்சிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான், ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கேன். அவன் என்ன இதுக்குன்னு எனக்கும் தெரியல. 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஒய் ஓகே கண்டினியூவா. லாஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் ஜியோஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டிலைட்ஸ்? ஜியோஸ்டேஷனரி சேட்டிலைட்ஸ், த சேட்டிலைட்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் த எர்த் அட் அ ஹைட் ஆஃப் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்காங்க? 36,000 கிலோமீட்டர். அப்போ above the equator appear to be stationary when seen from earth are called geostationary earth. நம்ம கண்ணால் பார்க்கும்போது இது ஸ்டேஷனரியா இருக்கும்போது ஸ்டேஷனரியா இருக்குன்னு தெரியும், ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி தெரியுமா? ஓகே ஓகே நர்மதா, குட் நைட். ஓகே பிளாக் பண்ணுறது என்னப்பா, பிளாக்லாம் பண்ண வேணாம்ப்பா, நம்ம பசங்கப்பா, அவங்க என்ன பண்ணணும். The satellites which revolve from north to south of Earth at a height of 500 to 800 km from Earth surface are called polar satellites. Geostationary satellites எவ்வளவு? 36,000. ஓகே. ஆனால் போலார் சேட்டலைட்ஸ் எவ்வளவு? 500 to 800 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓ நீட் கேட்குறாங்களா? அதான்ப்பா ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தானே சொன்னேன். நான் நீட் எழுதுனதே இல்லைப்பா, ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான் தலை நடத்திருக்கேன். சரி நாளைக்கு உனக்கு கொண்டு வரும்போது இம்பார்ட்டன்ட் எழுதி கொண்டு வந்துடுறேன். ஓகே நாளைக்கு இம்பார்ட்டன்ட் எழுதி கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? நான் நீட் எழுதுனது இல்லைப்பா, எனக்கு தெரியாதுப்பா, சாரி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க, ஜென்ரல் டாக் வேணும்னா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். அப்படியே அந்த கையில் முடிஞ்ச ஒரு மீன் நெய் மீன் ஒரு பீஸ் 40 ரூபா. ஐம் பேக். ஜென்ரல் டாக்குக்காகவே இருந்தவர்களே வாருங்கள் வாருங்கள், பார்ப்போம் 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 பார்ப்போம். ஜென்ரல் டாக் வேணாமா? போயிடலாமா? முடிச்சிடலாமா? லைவ் முடிஞ்சு எல்லா கொஸ்டினும் நடத்தி முடிச்சாச்சு. சையத் நம்ம ஸ்டூடெண்ட் தான்.
நான் நீட் படிக்கிறேனா? நானா நீட் படிக்கலப்பா. அடே நீ ஏன்டா கோவமா இருக்க? அவங்க நீட்டுக்கு, நீ ஏன்டா கோவமா இருக்க? ஜென்ரல் டாக்னா என்ன? அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, நான் திருப்பி ஏதாவது கொஸ்டின் கேட்பேன், அப்படியே போயிடும். ஓகே அதான்ப்பா சொல்லுங்க. சரி உங்க பேர் என்னது? சும்மா இரேண்டா. ஓ நவோவா, பேரை மறந்து போட்டனா? ஆமா சொன்னாரு, மறந்து விட்டேன். ஓகே ஜரீனா. ஓ கேர்ளா நீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. OCS நீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து பயாலஜி தான் எடுக்க சொன்னாங்க. எங்க சித்திலாம் காசு கொடுத்து பயாலஜி எடுறா அப்படின்னாங்க. மாட்டவே மாட்டேன், என்னால் 10 புக்கெலாம் படிக்க முடியாது, நான் அப்படியே தப்பிச்சிட்டேன். ஓகே ஆமாம், இனிமேல் தான் சாப்பிட போகணும். அடி அப்படியெல்லாம் இல்லைடா. சூர்யா பண்ணி நான் எப்பயாவது ரிப்ளை பண்ணாமல் இருக்கேனா? நீ பண்ணி ஏதாவது ரிப்ளை பண்ணாமல் இருக்கேனா? ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நிறைய பேர் அப்படிதான். நான்லாம் தப்பிச்சிட்டேன், என்ன சொன்னாங்க, நான் மாற்றவே மாட்டேன், என்ன வேணால் சொல்லிக்குவாங்க, அவ்வளோதான். சரி விடு, சும்மாவா? சரி ஓகே ஜோக். கட் ஆஃப் எவ்வளோ? 182. சிஎஸ் பயலுக. எஸ் நம்மளாம் சிஎஸ் பயலுக. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சிஎஸ்இஸ் எதையும் பெட்டர்னு எதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே சரி ஓகே ஸ்பைடர். கன்னியாகுமரியா நீங்க? ஓகே ஃபஹிமா, நீல சிஎஸ் பயலுங்க. சூப்பர் ஸ்பைடர். உன் பேர் மட்டும் என்னன்னு சொல்றான்? டேய் இப்படி சொல்லக்கூடாடா, தப்புடா. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறான் தெரியுமா? நம்மளாம் சும்மா 10 புக் படிக்கிறவங்க 9 புக்கு படிக்கிற நம்ம எங்க? டுமாரோ லைவ் 6:30 ஆரம்பிச்சிரும்பா. டெரிவேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. நான் வரலாம், இல்லாட்டி அந்த ஃபிசிக்ஸ் மேம் வரலாம். ஐ டோன்ட் நோ. டுமாரோ தான். ஓ தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா? ராஜா நாளைக்கு உனக்காகவே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்தந்த கொஸ்டின்ல, இந்தந்த லெசன்ல இந்தந்த கொஸ்டின், இந்த 2 மார்க்கு ஓகே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நவோ கண்டிப்பாக எடுத்துட்டு வரேன், மறக்க மாட்டேன். ஓகேவா? வாட் இஸ் யுவர் 10th மார்க்? 469. 180 எடுத்தா எனக்கு நிறையா காலேஜ், ஒரு காலேஜ் தான் கிடச்சி, பிஎஸ்டி தான் கிடச்சி. பிஎஸ்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சி. ஆமாம் நாளைக்கு காலேஜ் ஆஃப் டே தான். இதெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இப்போ சும்மா கிளாஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் பயோ தானா? சூப்பர். பயோக்கெலாம் சல்யூட் பண்ணுவோம் நம்மளாம். சும்மா 12th மார்க் 553. டி படிப்பாளியா இல்லைடா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்டா. உங்களுக்கு லீவா? உங்களுக்குலாம் லீவு, எனக்கு மட்டும் காலேஜ். 492. ஓ மை காட், ஆர் யூ கிடிங் மீ? அப்படிதான் இருக்கு. அடே அஸ்லாம் 499. போடா புழு நீ, எனக்கு தெரியும். நியூமரிக்கல்ஸ் ஐ ட்ரை. ஓகே ஆமாம் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர். அன்னைக்கு கெமிஸ்ட்ரி டச்சு என்னாச்சு? சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். ஓ கவின் 482. சூப்பர். வாட் கோர்ஸ் ப்ரோ? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கட் ஆஃப் என்ன? 182. 490. இங்கே வர்றவங்க ஃபுல்லாக மெத்த கை தான் வரீங்களா? காவியா நீங்களும் சூப்பர். 382.
1 வருஷம் தான் அண்ணாவா? ஆமா 1 வருஷம் தான் அண்ணா. டேய் இப்படிலாம் நான் எப்படிடா டேய் நானு பாரு ரேகன் ரோஸ் நானு காலேஜ் முடிச்சு வர்றதுக்கு 7 ஆகுது. ஓகே 7க்கு இன்னைக்கெல்லாம் மழை 7க்கு தான் காலேஜ் விட்டாங்க எனக்கு. நான் வந்து சாண்ட்விச் கோர்ஸ். ஸோ எனக்கு 7க்கு தான் விடுவாங்க. 10:30க்கு தான் காலேஜ் ஆரம்பிக்கும், 7க்கு தான் விடுவாங்க. நான் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் எடுத்தேன்னா என்னது கலருது? சொல்லுங்க. இதெல்லாம் அநியாயமா இல்ல? டுவெல்த் கெமிஸ்ட்ரி நாளைக்கு. டேட் ஆஃப் பர்த் நான் 2008 மார்ச். போய் டைப் பண்றா. கூகுள் இருந்துக்கிட்டா வச்சிருக்கிற, கூகுளில் போய் டைப் பண்றா போடா. 2008 மார்ச். அவ்வளோதான். முடிச்சிடலாமா? ஒய் மெக்கானிக்கல். உண்மையை சொன்னா அதான் கிடைச்சிச்சு. 5 சப்ஜெக்ட்ல டஃப்பா? நர்மதா PDF அனுப்ப முடியலப்பா இதுல வாட்ஸ்அப் சேனல்ல. சரி ஓகே சாப்பிடலாமா? சரி முடிச்சிடலாமா? போர் அடிக்குது. சரி போர் அடிக்குதா? சரி முடிச்சிடலாம். 3 2 1 let's send it.